மராத்தியர்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் யூனிட்டில் மூணாவது மிகப்பெரிய டாபிக் அப்படின்னு சொல்லலாம். மராத்தியர்கள் எந்த அளவுக்கு வந்து வரலாற்று பாடங்களில் முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மராத்தியர்கள் பார்க்கும்போது நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், பேஸ்மெண்ட் நல்லா படித்தாதான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பேசிக்காக என்னென்னா, ஏன் மராத்தியர்கள் வந்தாங்க, எதனால் மராத்தியர்கள் வர வச்சாங்க அப்படின்றத நீங்கள் முகலாயர்களுடைய லாஸ்ட் அவுரங்கசீப் பாட்டிலே சொல்லியிருப்பேன், எப்படி மராத்தியர்கள் உள்ளே வந்தாங்கன்ட்டு. ஸோ ஒவ்வொரு கண்டினியூட்டியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ டெல்லி சுல்தானி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி அவர்களால் வந்து கொல்லப்பட்டுருவார். பாபர் அவர்கள் கொன்னுட்டு முகலாயர்கள் வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே போல் என்ன பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் இருக்க காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்களும் சிவாஜியோட மகன் அவர்களும் அவுரங்கசீப்போட மகன் அவர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய சூழ்ச்சிகள், கிளர்ச்சிகள், புரட்சிகள்லாம் செய்வாங்க. ஸோ அப்பயே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தோரணா கோட்டை உட்பட சில கோட்டைகள்லாம் பிடிச்சி அவங்களுக்கு சிவாஜி அவர்கள் வந்து ஒரு மராத்திய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவார், சத்ரபதி சிவாஜி அவர்கள். ஸோ பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய வீழ்ச்சியில் மராத்தியர் மிகப்பெரிய முக்கிய பங்கு எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ முகலாயர்களுடைய வீழ்ச்சி அப்படின்றத மராத்தியர்களுடைய எழுச்சியாக பார்க்கப்படுது. சிவாஜியுடைய தந்தையான சிவாஜியோட தந்தை இருப்பார் பார்த்தீங்களா, ஷாஜி போன்ஸ்லே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஷாஜி போன்ஸ்லே இருப்பார் பார்த்தீங்களா, அவர் சுல்தானியத்துலேயும் முகலாயர்களுடைய வம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார், ஓகேங்களா? ஒரு அரசு அதிகாரியாக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுனா, சிவாஜி வந்துட்டு அவுரங்கசீப் ஆகட்டும், சில சுல்தானியர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிவாஜி கிட்ட, நீ இந்த மாதிரி பண்ணால் அவங்க அப்பா வந்துட்டு இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சில மிரட்டல்கள்லாம் சிவாஜிக்கு வரும். அவங்க அப்பா வந்து சத்தியம் வாங்கியிருப்பார், ஸோ இந்த மாதிரி நான் இருக்க வரைக்கும் நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். சிவாஜியும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோட்டைகள் பிடிப்பதோ, ஒரு போர்கள் நடத்துவதோ, புரட்சிகள் செய்வதோ இந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் அவங்க அப்பாவுடைய பேச்சை கட்டுப்பட்டு சிவாஜி அவர்கள் இருப்பார். சிவாஜியுடைய தந்தையான ஷாஜி போன்ஸ்லே அவர்கள் இறந்த அடுத்த வருட காலமே சிவாஜி அவர்கள் மீண்டும் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவார். போருக்கு போகிறதாகட்டும், நிறைய கோட்டைகள் பிடிப்பதாகட்டும், முகலாயர்களுக்கும் சுல்தானியத்துக்கும் ஆப்போசிட்டாக இருக்கிறதாகட்டும், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ சிவாஜியுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாஜி போன்ஸ்லே அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமத் நகர் பீஜப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுல்தானியம், ஓகேங்களா? அதாவது டெக்கான் பகுதிகளில் 5 சுல்தானியம் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த 5 சுல்தானியங்களில் பார்த்தீங்கன்னா அகமத் நகர் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. பீஜப்பூர், பெரார், பீடர் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க, கோல்கொண்டா. ஸோ அந்த அகமத் நகரையும் பீஜப்பூரையும் அரசு அதிகாரியாக பணியாற்றியவர் தான் அந்த ஷாஜி போன்ஸ்லே அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ சிவாஜி இருக்கார் பார்த்தீங்களா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியருக்கே புகழ் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். மராத்திய வம்சத்துக்கே வந்து ஒரு புகழை சேர்த்தவரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் தான், ஓகேங்களா? இதை தாண்டி முகலாயர்களை மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு அச்சம்லேயே வச்சுருந்த ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி அவர்கள் தான், ஓகேங்களா? ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி முகலாயர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட போது பாபர் அவர்கள் முதல்ல அந்த கொரில்லா போர் அப்படின்னு சொல்லக்கூடிய போர், அதாவது மறைந்திருந்து தாக்கும் முறை, பீரங்கி யூஸ் பண்ணார், ஒரு ஆர்டிலரி டூல்ஸ், மிலிட்ரி டூல்ஸ் யூஸ் பண்ணாருன்றது உண்மை. அதே பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்கள் மறைந்திருந்து தாக்கக்கூடிய முறையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு முன்னோடியாக வந்து யார் இருப்பாங்கன்னா உங்களுக்கு முகலாயர்களில் பாபரே வந்துடுவார். 1526 பார்த்தீங்கன்னா முதலாம் பானிபட் நடக்கும், உங்களுக்கு அப்போவே பாபர் அவர்கள் வந்துடுவார். ஸோ அதை வந்து ஒரு இதுவாக எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முகலாயர்கள், அதாவது மராத்தியர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைந்திருந்து தாக்கக்கூடிய கொரில்லா போரை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சரி, ஏன் வந்து இந்த மறைஞ்சிருந்து தாக்குறாங்க, எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. ஏன்னா முகலாயர்களாகட்டும் சுல்தானியமாகட்டும் மிகப்பெரிய ஒரு போர் வீரர்கள், இராணுவம் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. குதிரைப்படை, யானைப்படை, எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குதிரைப்படையெல்லாம் சுல்தானியர்கிட்ட இப்போ வந்து முஸ்லீம், அதாவது அரப் கண்ட்ரீஸ்லேருந்து வர ஆரம்பிக்கும், ஈரான், ஈராக் போன்ற நாடுகள்லேருந்து வர ஆரம்பிக்கும். அப்போ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஏன் கண்டுபிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்விடம், ஓகேங்களா? ஸோ ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? புவியியல் அம்சம். ஏன் அப்படின்னா இப்போ முகலாயர்கள், அதாவது மராத்தியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் மலைப்பகுதிகளுக்கு நடுவில், செங்குத்தான மலைப்பகுதிகளுக்கு கீழே அந்த மாதிரி இருக்கிறதுனால எக்ஸாக்டாக அவங்க எங்கேருந்து தாக்குறாங்க அப்படின்றது தெரியாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காஷ்மீர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்ட நிறைய பேர் வந்து அலெக்சாண்டர் உட்பட நிறைய போர் வீரர்கள் வருவாங்க. அவங்க சீசனல் காரணமாக காஷ்மீரையும் தாண்டி நிறைய இடங்கள், ராஜஸ்தான் தாண்டி சில இடங்கள் வெயில் சமயத்தால் விட்டு போயிருப்பாங்க. ஸோ இதே சேம் ஃபேக்டர் தான் உங்களுக்கு அந்த மலைப்பகுதிகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மரத்துலேருந்து தாக்குறாங்களா, மலை பொந்துக்கள்லேருந்து குகைகள்லேருந்து தாக்குறாங்களா அப்படின்ற கேள்விக்கு வந்து விடையை கண்டுபிடிக்கவே முகலாயர்களுக்கும் சுல்தானியர்களுக்கும் மிக டைம் எடுத்துச்சு. ஸோ அதனால் இந்த முறையை வந்து பயங்கரமாக யுக்திகளை பயன்படுத்தி சிவாஜி அவர்கள் மிகப்பெரிய ஒரு வீரர் படைகளை திரட்டுறாங்க. ஸோ சிவாஜியுடைய ஆளுமை அதிகரிக்க முகலாயர்களுடைய வீழ்ச்சி தொடங்க ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பேசிக் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சரி, ஓகே. மராத்தியர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய செல்வங்களோ, செல்வாக்களோ மராத்தியர்கள் பார்த்தீங்கன்னா இல்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஜமீன்தாரா இருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து சில இந்த மாரி சின்ன சின்ன தொழில்கள் பண்ணக்கூடியவங்க, விவசாயிகள் பண்ணக்கூடியவங்க, இந்த மாரி இருக்காங்க. அப்புறம் எப்படி காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரி. அவங்களுடைய பேசிக் என்ன? வரி. ஓகேங்களா? ஸோ தக்கான முழுவதிலுமே, அதாவது டெக்கான் ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய தக்கான பகுதிகள் முழுவதிலுமே சவுத் மற்றும் சர்தேஷ்முகி அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகளை வசூலிக்கக்கூடிய உரிமைகளை முகலாயர்கள் வந்து அங்கீகரிக்க வேண்டியிருந்தது. ஓகேங்களா? ஸோ வந்து அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பிகாஸ் வந்து மிரட்டல்கள் நிறைய இருக்கும். சிவாஜியோட டேலண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால் சுல்தானியர்கள் அந்த டெக்கான் பகுதியை சார்ந்த மொத்த பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே சவுத் மற்றும் சர்தேஷ்முகி வரிகள் நீ இப்போது வாங்கிக்கோ ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி வந்து ஒப்புதல் அளித்திருப்பாங்க, அங்கீகரிக்கப்பட்டிருப்பாங்க. இதில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவாஜி அவர்கள் தாண்டி நிறைய பேர் அவருடைய மகன்கள்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அந்தளவுக்கு வந்து மராத்தியர்கள் நிற்கலை, அந்த அரசர்களாக நிற்கலை. ஸோ இப்போ லேட்டர் டேஸ் இந்த மராத்தியத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, பேஷ்வாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதம அமைச்சர்கள் இல்லை பிரதம மந்திரிகள் யாருனாலும் கரெக்டாக. ஸோ பேஷ்வாக்கள் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கையால் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அரசர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு பேஷ்வா கிட்ட வந்து போக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு எந்த டைமில் வந்துட்டு பேஷ்வா கிட்ட மிகப்பெரிய ஒரு ஆட்சி வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேஷ்வாக்களுக்கு மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய ஒரு பொசிஷனையும் தர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அரசர்கள் ஆகுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1761 வரைக்கும் மராத்தியர்களுடைய ஆதிக்கம், மேலாதிக்கம்னு சொல்லக்கூடிய தொடர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு 3ஆம் பேட்டில் ஆஃப் பானிபட், அதாவது 3வது பானிபட்டு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோக்குற ஸ்டேஜுக்கு வந்து வீழ்ச்சிகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க மராத்தியர்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துலேயும் மிக முக்கியம் எப்பயுமே சொல்கிற போது மராத்தியராகட்டும், குப்தர்களாகட்டும், அண்ட் தென் முகலாயர்களாகட்டும், நீங்கள் யார் படிக்கிறதா இருந்தாலுமே தமிழகத்தில் எந்தளவு தென்னிந்தியாவில் படைகள் வந்திருக்கு, தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல வந்து அவங்க வந்து பிடிச்சி வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ மராத்திய தமிழர்கள் அப்படின்னக்கூடிய மிகப்பெரிய டாபிக் நான் உங்களுக்கு தனியாகவே நடத்தியிருப்பேன். யூடியூப்பில் கூட போய் பாருங்கள், உங்களுக்கு தனியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக் ஒன்ஸ் பார்த்துட்டு இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே போய் பாருங்கள். ஸோ 1677 ஓகேங்களா? ஸோ 1677 தஞ்சாவூரில் நாயக்க மன்னருடைய ஆட்சி முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகள் வருது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் கூட மராத்திய தளபதி ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது வெங்கோஜி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மராத்திய தலைவர் இருக்கார். முதல் தமிழகம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு இங்கே தான் வருது. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி தளபதி வெங்கோஜி அவர்கள் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜியோடைய ஒன்று விட்டு சகோதரர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ லாங் லாஸ்ட் பிரதர், அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல ஆங்கிலத்தில், அந்த மாதிரி ஒன்று விட்டு சகோதரர் தான் இந்த வெங்கோஜி அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மராத்தியர்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லும் போது நிறைய வெற்றிகள் கண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் 1674 அதே ஆண்டு வந்து என்ன ஆகுதுன்னா மராத்தியர்கள் தொடங்குறாங்க தமிழகத்தில் தஞ்சை பகுதிகளில், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா தாஞ்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மராத்தியர்களுடைய தொடக்கம் தமிழ்நாட்டில் நடக்குது. ஸோ 1674 ஸ்டார்ட் பண்ணவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1832 வரைக்கும் இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழகத்தில் ஆட்சி செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேஸ். ஸோ எப்படி வந்து வந்தாங்க, எப்படி வீழ்ச்சிக்கு அப்புறம் வந்தாங்க, பேஷ்வாக்கள் எப்படி வந்தாங்க, தமிழகத்தில் எப்படி இருந்தாங்க, இது பேசிக். ஸோ இப்போ மராத்தியர்களுக்கான எழுச்சிகள் காரணம் உள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மக்களுடைய இயல்பும் புவியியல் கூறுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மராத்தியருடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சிவாஜியை பற்றி இதில் இருக்குது, சிவாஜியை பற்றி நம்ம போகலாம், அதுக்கு முன்னாடி இது பார்க்கலாம். மராத்தியர்கள் வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ குறுகலான நிலப்பகுதி எஸ்பெஷலி சொன்னால் கொங்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. என்னது கொங்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் தான் குறுகலான பகுதியாக இருந்திருக்கும் மராத்தியர்கள் பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து அந்த பகுதிகள் தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான காரணங்களாக இருந்துச்சு. மராத்தியர்களுக்கு கொரில்லா பொருள் பண்ணுறதுக்கோ, அது வந்து மற்ற நாடுகளை வந்து விழிச்சடைவு செய்கிறதுக்கோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வேறு என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலே சொன்ன மாதிரி செங்குத்தான மலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைகளாகட்டும், எளிதில் அணுக முடியாத நிறைய பள்ளத்தாக்குகள் அங்கங்கே இருக்கும். பாதுகாப்பு அரண்கள் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. மலை கோட்டைகளில் தான் இராணுவ பயிற்சி பாதுகாப்பே வந்து இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ மலை ஏறுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஊட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சர்ச்பா கார்மெண்ட்டோ இது மாதிரி ஏதாவது ஸ்கூல்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து வாக்கிங்கோ இல்லை ரன்னிங்கோ அது மாதிரி வந்து மார்ச் ஃபாஸ்ட்டோ மார்னிங் எழுந்து ஒரு 5:30 அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிடுவாங்க. பிகாஸ் வந்து அந்த ப்ரீத்திங் நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுடைய பாதுகாப்பு அரணே வந்து ஒன்று இருந்ததாமா. அந்த அந்த எப்படி சொல்கிறது, மலைகளில் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு கூடாரம் மாதிரி வந்து செஞ்சு அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாமினி சுல்தான்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கீழே செயல்பட்டவங்க தான் இந்த மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லலாம். சிவாஜியோட காலத்தில் தான் மராத்தியர்கள் எழுச்சி படுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாமினி கிங்டம், விஜயநகர் பாமினி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, விஜயநகருக்கு அந்த கொஞ்சம் சமகாலத்தில் பாமினி வரும். ஸோ பாமினி கிங்டம் கீழே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாஜியுடைய மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அகமத் நகர் ஆகட்டும், பீஜப்பூர் ஆகட்டும், கோல்கொண்டா, அண்ட் பார்த்தீங்கன்னா வேற என்ன பீடார், அப்புறம் பெரார், இந்த இடங்கள் எல்லாமே இந்த 5 சுல்தானியங்கள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தானுங்களுக்கு கீழே வந்து செயல்பட ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அவர் பிடிச்சு மீண்டும் வந்து என்ன ஆகுதுன்னா பழைய மாதிரி சுல்தானின் கிட்ட வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நிலப்பகுதிகள் அந்நியர்களை வந்து கிட்ட கூட வராத மாதிரி அவ்வளோ அழகாக வந்து நிலப்பகுதிகள் வச்சுருந்தாங்க. மக்கள் வந்து அவ்வளோ ப்ராக்டிஸ்டாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மறைந்திருந்தும் தாக்குதல் முறை மிக மிக சூப்பராக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பக்தி இயக்கம் அதன் தாக்கம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பக்தி இயக்கம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பக்தி இயக்கத்தில் சிவாஜி அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆன்மீக குருக்கள் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள், துக்காராம். ஓகேங்களா? இவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜியோடைய குரு அப்படின்னு சொல்கிறாங்க, ராமதாஸ் மற்றும் துக்காராம் அவர்கள். ஓகேங்களா? ஸோ துக்காராம், ராமதாஸ் இதை தாண்டி இன்னொருத்தர் வந்து இருந்திருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகநாத் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இவரும் தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் குரு இல்லை, அந்த டைமில் வந்து இருந்திருப்பார். ஓகேங்களா? ஓகே, இந்த 3 பேரும். ஸோ இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து முன்னோடிகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மராத்திய மொழிகளில் நிறைய பாடல்கள், பக்தி பாடல்கள் எல்லாமே பாடுறாங்க. சமூகத்தில் அந்த மராத்திய சமூகத்தில் வாழ்ந்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது வந்து பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருப்பார். இந்த பாயிண்ட் மேபி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? என்னென்னா மராத்திய சமூகத்தில், ஓகேங்களா, மராத்தியருடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மத எழுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிராமணர்களுடைய சமயம் தாண்டி, ஓகேங்களா, பிராமணர்களுடைய சமயம் சார்ந்ததாக இல்லை. ஓகேங்களா? பிராமின்ஸுடைய அந்த இதை சார்ந்ததாக இல்லை. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு குப்தர்கள் படிக்கும் போதும் சரி, முகலாயர்கள் படிக்கும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தானிகள் படிக்கும் போதும் சரி, பிராமணர்களுடைய கோட்பாடுகள் நிறைய வந்திருக்கும். அக்ரகாரம் போன்ற நிறைய ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குப்தருடைய காலத்தில் பரிசாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது யார் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பிராமணர்கள் சார்ந்ததாக வந்து மத எழுச்சி இல்லை, பக்தி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி ரானடே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீதிபதி ரானடே அவர்கள் தான் இந்த கோட்பாட்டை சொல்கிறார். ஓகேங்களா? ஓகே, மராத்திய மொழி இலக்கியம் பற்றி பார்க்கலாம். பக்தி இயக்க பெரியோர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பாடல்கள் மராத்தியத்தில் எழுதியிருப்பாங்க. மராத்திய மொழியில் இயற்றிய பாடல்கள் நிறைய தொகுக்கவும் பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாடல்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிகளையும் வர்க்கங்களையும் சேர்ந்த மக்களால் பாடப்பட்டிருக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிவாஜி பற்றி படிக்கலாம். இதுக்கு முன்னாடி வேறு என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கான பகுதிகளில் நிறைய பகுதிகள் சிதறி கிடக்கக்கூடிய பகுதிகளாக இருந்திருக்கும். மராத்தியர்கள் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைமையில் எல்லாத்தையும் இன்டிகிரேட் பண்ணி, அதாவது இணைத்து என்ன பண்ணுவாங்கன்னா சிவாஜி ஒரு மிகப்பெரிய வலுவான அரசை வந்து தக்காணத்தில் உருவாக்கியிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா ராய்கர், ஓகேங்களா, ஸோ ராய்கர் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு தலைநகரமாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ராய்கர் பார்த்தீங்கன்னா தலைநகர் கேபிட்டலாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ சிவாஜி பற்றி படிக்கலாம். ஓகேங்களா? சாரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிவாஜி பற்றி படிக்கலாம். சிவாஜி அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவாஜி அவர்கள் 1627களில் சிவனேரி கோட்டையில் பிறந்திருப்பார். ஓகேங்களா? சிவாஜி அவர்கள் 1627களில் சிவனேரி அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டையில் பிறந்திருப்பார். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1627லேருந்து 1680கள் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ ஜுனார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் சிவனேரியரை. ஓகேங்களா? எக்ஸாக்டாக சொல்லலாம் அந்த வார்த்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தை தான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். நம்ம தமிழ் காக்கமுக்கு வந்து இப்படி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் இருக்குது இந்த சிவனர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1627களில் பிறந்த சிவாஜியோடைய தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாஜி போன்ஸ்லே அவர்கள். அந்த தாய் பார்த்தீங்கன்னா ஜிஜாபாய் அவர்கள். ஓகேங்களா? சிவாஜியோடைய பாதுகாவலராக வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தாதாஜி கொண்டதே வந்து இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சிவாஜி அவர்கள் அவருடைய வெறும் 19வது வயதில், ஓகேங்களா, ஸோ வெறும் 19வது வயதில் தோரணா கோட்டை வந்து கைப்பற்றார். ஓகேங்களா? 19வது வயதில் தோரணா கோட்டை கைப்பற்றார். இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ சிவாஜி சின்ன வயசில் இருக்கும் போதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம் போன்ற கதைகளை வந்து சிவாஜிக்கு வந்து அவங்களுடைய அன்னையார், ஓகேங்களா, தாயார் வந்து சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதோடைய தாக்கம் சிவாஜி கிட்ட மிகப்பெரிய தாக்கமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா?
ஸோ சிவாஜியுடைய ஆசிரியர் யாருன்னு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஆசிரியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாதாஜி கொண்டதேவ், பாதுகாவலர் அப்படின்னாலும் தாதாஜி கொண்டதேவ் அவர்கள் தான். ஏன்னா இந்த தாதாஜி கொண்டதேவ் அவர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜி போன்ஸ்லே அவர்கள் விட்டு போயிருப்பாங்க. அவருடைய பாதுகாப்புக்கு வந்து நீ என்னோட இந்த பாதுகாப்போடு வந்துட்டு நீ என்னுடைய பையனுக்கு கொடு, உன்னுடைய பாதுகாப்பில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஷாஜி போன்ஸ்லே அவர்கள் விட்டு போயிருப்பாங்க. ஸோ குதிரை ஏற்றம் வந்து நிறைய விஷயங்களை வந்து இவர் தான் கற்றுக் கொடுத்துருந்துருப்பார். ஓகேங்களா, மலை ஏறத்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாதாஜி கொண்டதேவ் அவர்கள் சிவாஜிக்கு கற்றுக் கொடுத்துருந்துருப்பார். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் வழியில், ஓகேங்களா, ஸோ தாய் வழியில் தேவகிரி மன்னர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ தாய் வழியில் தேவகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவகிரியுடைய யாதவ குலத்தை சார்ந்தவர்கள். ஏன்னாவது யாதவம் தாய் வழியில் சொல்கிறேன், அவங்களோட மதரில் சொல்கிறேன், யாதவ குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னருடைய வழித்தோன்றலில் வந்தவங்க. தந்தை வழி அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட ஃபாதர் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மேவார் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ மேவாரில் சிஷோட்டியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய வழித்தோன்றல்களில் வந்தவங்க தான் அந்த ஷாஜி போன்ஸ்லே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தாய் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகிரி ஆண்ட யாதவ மன்னர்களுடைய வழித்தோன்றல், தந்தை வழி அப்படின்னு சொல்லும் போது மேவாருடைய சிஷோட்டியர்களுடைய வழித்தோன்றலில் தான் அந்த ஷாஜி போன்ஸ்லே வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து சிவாஜியை பற்றினது இல்லை, ஷாஜி போன்ஸ்லே பற்றினது. ஓகேங்களா, ஸோ அவங்க தந்தை வழி இப்படி தான் வருது. அதுக்கப்புறம் தான் இந்த சிவாஜி பற்றி வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமத் நகரை அகமத் ஷா கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் வந்து வாங்கியிருப்பார். இப்படி இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமத் ஷாவுக்கு வந்து அபிசீனியாவுடைய அமைச்சர் ஒருத்தர் இருந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ முன்னாள் அடிமையாக இருந்தால் மாலிக் அம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மராத்தியர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி முகலாயர்களில் பின்னாடி படிப்போம் அப்படின்ற மாதிரி இந்த மாலிக் அம்பர் பற்றி சில இது சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாலிக் அம்பர் தான் அபிசீனியா நாட்டுடைய அமைச்சராக இருந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்களுடைய வெற்றி பெறத்துக்கு மிகப்பெரிய பங்கீடு செஞ்சுருப்பார். முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எத்தியோப்பியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு அடிமையாக வந்து கொண்டு வரப்பட்டது தான் அந்த மாலிக் அம்பர் அவர்கள். செங்கிஸ்கான் கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுருப்பார், அவர்கிட்ட அடிமையாக இருந்திருப்பார். அப்புறம் சுல்தானத்துக்கு விற்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து 1626 மே மாதம் 14ஆம் தேதி மாலிக் அம்பர் தன்னுடைய 78வது வயதில் இறந்திருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த அகமத் நகரில் 1848 1626 வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, அதுக்கு கீழே தான் அந்த அகமத் நகர் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜி போன்ஸ்லே சிவாஜியுடைய தந்தை அவர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். மாலிக் அம்பருடைய மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல்களில் ஷாஜி போன்ஸ்லே அவர்கள் ஈடுபட ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா, யார் ஷாஜி போன்ஸ்லே அவர்கள் ஈடுபட ஆரம்பிக்கிறார். யார் ஷாஜி போன்ஸ்லே? சிவாஜியுடைய தந்தை அவர்கள். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகமத் நகர்கள் முகலாயர்களோடு இணைக்கப்படுறதா இருக்கும். அதுக்கப்புறம் பீஜப்பூர் சுல்தான் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா பணியை வந்து அவருடைய பணியை தொடர ஆரம்பிப்பார். ஓகேங்களா, ஸோ முகலாயர்களோடு இணைக்கப்படுறதா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஜப்பூர் சுல்தான் இல்லை அப்படின்ற மாதிரி வச்சிருப்பார், அவர் கீழே வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூனா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜி போன்ஸ்லே அவர்கள் வந்து ஜாகிர்தாராக இருப்பாங்க. பார்த்தீங்களா, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ். ஓகேங்களா, இந்த தாதாஜி கொண்டதேவ் யாருன்னு இப்போ தெரியுதுங்களா. இந்த பாதுகாவலர் ஆசிரியர்னு கொண்ட தாதாஜி கொண்டதேவ் என்ன பண்ணுறான்னா இந்த பூனாவுக்கு வந்து போயிடறாங்க. பேஷ்வாக்கள் அப்படின்னும் போது மேக்ஸிமம் பூனா பகுதிகளெலாம் அதிகமாக இருப்பாங்க. ஓகேங்களா, லேட்டரில் வரும் அந்த டாபிக். அப்போ ஏன் இந்த பாயிண்ட் நான் சொன்னேன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ பூனா வந்து மிகப்பெரிய ஒரு நகராக இருந்திருக்கும் மராத்தியர்கள் பொறுத்த வரைக்கும். அந்த இடத்துல ஷாஜி போன்ஸ்லே அவர்கள் போகிறாரு. அப்போ வந்து ஒருத்தர் பார்ப்பாங்க, அதாவது ஜாகிர்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாகிர்தார் தான் பார்ப்பாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவா இருப்பார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, உன்னுடைய பராமரிப்பில் என்னுடைய மனைவியும் அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜியும் விட்டு போகிறேன், நீ தான் வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும், எக்ஸ்பெஷலி இராணுவம் மற்றும் நிர்வாக சேவைகளுக்கு வந்துட்டு நீ தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன் அந்த இராணுவமும் சேவைகளையும் பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாகிர் அப்படின்றதே உன் இராணுவம் இல்லை நிர்வாக சேவைகளுக்கான அங்கீகாரம் வழங்கப்படக்கூடிய நிலைமை தான் ஜாகிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜாகிர்தார்னா அப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் பெஸ்ட்டாக இருப்பார், அந்த நிலம் வந்து வச்சிருக்கக்கூடியவராக இருப்பார். ஸோ அப்போ இல்லை பெஸ்ட்டானதுனால என்ன பண்ணியிருப்பாருன்னா, நீ கற்றுக் கொடுத்தா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால விட்டு போயிருப்பார். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத துறவிகள் அப்படின்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ராமதாஸ் அவர்களும் துக்காராம் அவர்களும் சிவாஜியுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. இல்லை எக்ஸ்பெஷலி பார்த்தோன்னா ராமதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து அவருடைய குருவாகவே ஏற்று மரியாதை செலுத்தியிருப்பார். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எக்ஸ்பெஷலி சொல்ல போனால் உங்களுக்கு சிவாஜி வந்துட்டு இந்த ராமதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவரை பார்த்தீங்கன்னா ஒரு குருவாக ஏற்றிருந்திருப்பார். ஓகேங்களா, ஆன்மீக குருக்கள் அப்புறம் துக்காராம் வருவாங்க, அதுக்கப்புறம் தனியாக ஏக்நாத் அவர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இராணுவ வெற்றிகள் பார்க்கலாம். அவருடைய 19வது வயதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன்னா புக்ஸில் பார்த்தீங்கன்னா 18 இருக்கும், சில இடத்துல 19 அப்படின்னு எடுத்து நான் 2-3 புக்ஸில் ரெஃபர் பண்ணதாலும் சொல்கிறேன். புக்ஸில் என்ன இருக்கோ அது படிக்கிறது பெஸ்ட். ஓகேங்களா, தனது 19வது வயதில் பார்த்தீங்கன்னா வந்து 1646 வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு இராணுவ பணியில் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா முதலடி எடுத்து வைக்கிறாரு. ஓகேங்களா, அதே நேரத்தில் பூனாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோண்ட்வானா அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் வெற்றி பெறார்.
ஃபஸ்ட்டு அவர் பிடிச்ச கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோண்ட்வானா கோட்டை தான். ஓகேங்களா, எத்தனாவது வயதில்? 1919வது வயதில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1900 அதே ஆண்டுகளில் 1646 பார்த்தீங்கன்னா தோர்னா கோட்டையை பீஜப்பூர் சுல்தான் கிட்டேருந்து கைப்பற்றாரு, வெறும் 19 வயதான இந்த சிறுவன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் 1645 ஓகேங்களா, 1647 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் சொல்கிறேன். தோர்னாலேருந்து பார்த்தீங்கன்னா 5 மைல் ஓகேங்களா, 5 ஓகேங்களா, 5 மைல் தூரத்தில் ஓகேங்களா, 5 மைல் தூரத்துலேருந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டை இருக்கும். அதை மீண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா முழுமையாக வந்துட்டு கட்டி முடிப்பாங்க. ஓகே, இடிஞ்சு கிடக்கும் அந்த கோட்டைகளை வந்து பாதியில் இருக்கக்கூடிய கோட்டைகளை வெறும் தோர்னாக்கு 5 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ராய்கர் வந்து கோட்டையை வந்து கட்டி முடிப்பார் சிவாஜி அவர்கள். 1647 தாதாஜி கொண்டதே அவர்கள் இருக்கிறாரு. அவருடைய மறைந்த பிறகு சிவாஜியுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாகீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டங்கள் வந்து வர ஆரம்பிக்குது. அந்த நிலத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை வந்து சிவாஜி அவர்கள்கிட்ட வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஏன் அவங்க தந்தை இறந்ததுக்கப்புறம் அந்த ஜாகீர்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் வந்துட்டு சிவாஜி கிட்ட வருது. இன்னொரு பாயிண்ட்டு இந்த இடத்துல சொல்லக்கூடிய பாயிண்ட் தான். ஓகேங்களா, ஓகே, இந்த இடத்துல ஜாவ்லி பகுதி ஓகேங்களா 1656 இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவ்லி அப்படின்ற பகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க. கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ ஜாவ்லி எந்த மாவட்டத்தில் இருக்குது? 1657 இருக்கும். அந்த ஜாவ்லி எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சதாரா மாவட்டத்தில் இருக்கும். ஓகேங்களா, என்னது சதாரா அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, சதாரா அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவ்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கும். அதை கைப்பற்றி மராத்தியருடைய நிர்வாகத்தை வந்து மிக அழகாக கொண்டு போவார். ஸோ குறிப்பிடத்தக்க வெற்றியில் பார்த்தீங்கன்னா மராத்தியருக்கு வந்து மிகப்பெரிய பிரபலமாகப்பட்டது எட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாவ்லியோடைய பகுதி வெற்றி தான். ஓகேங்களா, 1659 பீஜப்பூருடைய தளபதி அப்சல் கான் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிநகம் கொண்டு செல்றார். இது வந்து என்ன கதை அப்படின்றது நான் லேட்டரில் சொல்கிறேன். அந்த அப்சல் கான் பற்றி லேட்டராக படிப்போம். அதுக்கு முன்னாடி மராத்தியர்கள் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து வர்றதுக்கான மிகப்பெரிய முன்னுதாரணமாக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவாஜி அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. எஸ்பெஷலி சதாரா மாவட்டத்தில் ஜாவ்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை கைப்பற்றினதுக்கப்புறம் குறிப்பிட்ட வெற்றிகள் மக்கள்கிட்ட பயங்கரமாக பரவ ஆரம்பிக்குது. நிறைய இளைஞர்கள் இராணுவத்திலையும் நிர்வாகத்திலையும் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இளைஞர்கள் இருக்கக்கூடிய இராணுவ படை அவர்கள் வந்துட்டு சிவாஜி அவர்கள் வச்சுருந்தாங்க. அவருடைய வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, 1657 ஓகேங்களா. ஸோ இந்த காலகட்டம் 1656 இல்லை, நான் சொல்கிறேன் 1657 பார்த்தீங்கன்னா பீடார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள், கல்யாணி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள், இது எல்லாமே என்னன்னா அவுரங்கசீப் கைப்பற்றியிருப்பார். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆல்ரெடி பீஜப்பூர் சுல்தான் கிட்ட வந்து சிவாஜி வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவுரங்கசீப் கிட்ட சமரசம் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா அவுரங்கசீப் அவர்கள் தக்காணத்தில் வந்து சில இடங்கள் பிடிக்கிறார், பீடார் போன்ற இடங்கள், கல்யாணி போன்ற இடங்கள் பிடிக்கிறதுனால தக்காணத்தில் எப்படி இருந்தாலும் சுல்தானின் கீழே வரும். ஸோ அப்போ அவுரங்கசீப் பிடிச்சாருன்னா அவர்கிட்ட கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்தி தான் சமாதானமாக பண்ண முடியும். அதனால அந்த பேச்சுவார்த்தைக்கு தள்ளப்படுவார் சிவாஜி அவர்கள். ஓகேங்களா, ஸோ லேட்டர் டேஸில் உங்களுக்கு பீஜப்பூரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் பண்ணி எதிர்ப்பார், நீங்கள் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி மொத்த பீஜப்பூரே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பார். ஓகேங்களா, சிவாஜி மற்றும் அப்சல் கான் பற்றி படிக்கலாம். 1659 ஓகேங்களா. பீஜப்பூருடைய சுல்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஜப்பூர் சுல்தான் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி மீது வந்து நிறைய தாக்குதல் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணிகளில் ஈடுபட்டு இருப்பார், போர் போன்ற பணிகளில். அவரை கூப்பிட்டு என்ன பண்ணுவார், அவர் ரொம்ப பெருமைக்குரிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிக பீஜப்பூர் சுல்தானுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்தவர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அப்சல் கானாக இருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுவார், அவங்க கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி மலைகளில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்காங்க, நீ தான் போய் பிடிச்சிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அப்சல் கான் கிட்டலாம் சொல்லியிருப்பார் பீஜப்பூர் சுல்தான். அப்போ ஒரு வாசகம் சொல்வார், மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக அவர் சூளுறுத்திருப்பார். இந்த வாசகம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மலையில் ஒரு எலி இருக்குது, அந்த எலியை நான் என்ன பண்ணுறேன், சங்கிலி கட்டி இழுத்துட்டு வந்து நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அப்சல் கான் பீஜப்பூர் சுல்தான் கிட்ட 1659 பயங்கரமாக பேசிட்டு வந்துருவாப்பில். ஸோ அதுக்கப்புறம் பீஜப்பூர் சுல்தான் என்ன பண்ணுறாரு, சரி நீ பேசணும்லாம் போதும்ப்பா, நீ போய் என்ன பண்ண போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவரும் கிளம்புறாரு. நிறைய படைகள்லாம் வந்து தலைமை தாங்கி இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வருஷங்க, எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட 1.5 வருஷம் சிவாஜி கூட போர் நடந்திருக்கும், அப்சல் கானுக்கும் சிவாஜிக்கும். ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா அவ்வளோ நாள் நீடிச்சிட்டு இருக்க முடியுது. ஆனாலுமே அந்த பகுதியை வந்து வென்றார்களான்னு கேட்டால் வெல்லவில்லை. ஓகேங்களா, ஸோ வந்து வின் பண்ணாங்களா இல்லை.
ஸோ இப்போ என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு வந்துட்டு பீஜப்பூர் சுல்தான் கேட்குறாரு. நாங்கள் சண்டை தான் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனை நம்பி பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பீஜப்பூர் சுல்தான் அவர்கள் என்ன பண்ணுவார், சரி வாப்பா தம்பி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜியை கூப்பிட்டு என்ன பண்ணுவார்னா வந்துட்டு நிறைய ஆட்சியாளர்கள் முன்னாடி, அதாவது கலெக்டரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் மினிஸ்ட்ருக்கு முன்னாடி வந்து பீஜப்பூர் இடத்துல அவைகளில் கூப்பிட்டு பேசுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சில பகுதிகள் வந்து என்ன பண்ண நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து அங்கீகரிக்கப்பட்ட சில பகுதிகளை பீஜப்பூர் சுல்தான் அவர்கள் சிவாஜி கிட்ட கொடுப்பாங்க. ஸோ சிவாஜி மற்றும் முகலாயர்கள் பற்றி பார்ப்போம். நான் வந்து லைனாக சொல்லிட்டு இருக்கேன் க்ரானாலஜிக்கில். ஸோ 1667 ஓகேங்களா. ஓகே 57 ஐ திங்க். ஓகே. ஸோ 56 57 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பீதர் கல்யாணி போன்ற பகுதிகளில் பிடிப்பாங்க அவுரங்கசீப். 59கள் அப்படின்னு பார்க்கும்போது அப்சல் கான் வராங்க. இதுக்கு முன்னாடி 1658 வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஓகேங்களா. முகலாயர்கள் கூட. ஓகேங்களா. அந்த இன்சிடென்ட் என்னன்னு சொல்கிறேன். எக்ஸாக்ட்லி ஜூலை மாதம். ஓகேங்களா. ஜூலை மந்த் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் வந்து மாமன்னராக அரியணை ஏறுவார். 1658களில் ஜூலை மாதம் அவுரங்கசீப் அவர்கள் வந்து என்ன பண்ணுவார்னா அரியணை ஏறுவார். ஸோ சிவாஜி வந்து அடக்கிறத மிகப்பெரிய ஒரு நோக்கமாகவே வச்சுட்டு இருந்திருப்பார். 1660களில் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன் சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெயிஸ்ட கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் ரீஜன், அதாவது தக்காணத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பார். ஸோ அவரை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, தம்பி நீயே போய் வந்து இவனை எதாவது சொல்லிட்டு பாப்பா அடக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிவாஜி வந்து மிகப்பெரிய ஒரு தைரியமான படையெல்லாம் வந்துட்டு படை திட்டங்கள்லாம் வந்து வகுப்பார். அப்படியேப்பட்ட ஒரு திறமையானவர். நிறைய திட்டங்களை அழகாக பிளான் பண்ணி செய்வார். ஓகேங்களா. வடிவேல் சொல்கிற மாதிரி பிளான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவார். இப்போ எப்படி சொல்கிறோம், டூர் போகிறோம் அப்படின்னு பண்ணால் வந்து பசங்க கூட கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5-10 இயர்ஸ் மேலே எடுத்து போக மாட்டோம். அந்த மாதிரி இல்லாமல் திட்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது மிக அழகாக திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்தவும் தெரிஞ்சவர் தான் சிவாஜி அவர்கள். ஸோ அப்போ அந்த சிவாஜி என்ன பண்ணுறாருனா, ஒரு நைட் அன்னைக்கு நீனா என்கிட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு ஷெயிஸ்டகான அவர் மைண்டில் வச்சுட்டு நைட் அன்னைக்கு என்ன பண்ணுறாருனா 400 படை வீரர்கள் கூட பூனாவுக்கு போகிறார். அங்கே பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமண குழு போல் போகிறாரு. அங்கே நிறைய கல்யாணங்கள் நடக்குது. இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கும். ஸ்பைலாம் கண்டிப்பாக வச்சுருந்துருப்பாங்க. அது தெரிஞ்ச கல்யாண குழுக்களில் வந்து ஈடுபடுற மாதிரி சிவாஜி அவர்கள் 400 படை வீரர்களை கொண்டு திருமண குழுவினர் போல் சென்றார். அங்கே சிவாஜி அந்த ஷெயிஸ்டகான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை இல்லத்தை சிவாஜி அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார். ஓகேங்களா. அப்போ ஷெயிஸ்டகான் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி சிவாஜி அவர்கள் 2 அடிக்கு முன்னாடி வச்சு அவர் வந்து போயிடுறார். ஓகேங்களா. வெறும் 2 அடி தானு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ பூனாவுக்கு போகிறார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1663 ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாயருடைய ஆளுநரான ஷாயித் கான். ஓகேங்களா. ஸோ இதான் ஷெயிஸ்ட கான் தான் ஷாயித் கான் கொடுத்துருக்காங்க. ஷெயிஸ்ட கான் அப்படின்றது தான் கரெக்டான ஷாயித் கான் அப்படின்றது அந்த புக்ஸ் முகலாயர்களுடைய அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய புக்ஸு அந்த அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த ஆத்தர் பேர். ஸோ அவர் எழுதக்கூடிய பேர் தான் வந்து ஷாயிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஷெயிஸ்ட கான் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்க பேர். அவர் என்ன பண்ணுறாராம் வந்துட்டு அவுரங்கசீப்பு நீ பண்ணதெல்லாம் போதுண்டா திருப்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஷெயிஸ்டகானை வந்து அழைச்சிடுறாரு. அந்த டைமில் அந்த நள்ளிரவில் ஷெயிஸ்டகானுடைய அந்த விரல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விரல்களை துண்டிக்கப்படுறாங்க. சிவாஜி அவர்கள் தான் துண்டிப்பார் அவருடைய விரலை. ஓகேங்களா. அந்த கலவரத்தில். ஓகேவா. இந்த பாயிண்ட் புதுசாக இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. அந்த புலிநகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்டு இங்கே தான் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருந்திருக்கும். பிகாஸ் அவருடைய நகங்கள் அந்த கைகளுடைய வீரம் அதிகமாக இருந்திருக்கும். கைகளில் நிறைய போர்கள்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வாசகம் வரும். ஸோ அவருடைய நகம் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது அந்த விரல்களை வந்துட்டு துண்டிச்சிருவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு சிவாஜி அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1664களில் சூரத் நகரத்தை சூறையாடுறார். ஓகேங்களா. ஏன்னா சூறையாடுறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் விழுவதற்கும், அதாவது சிவாஜி வந்து விழுவதற்கும்னா அவங்களுடைய அந்த ஆட்சிகள் விழுவதற்கும் அப்படின்னு சொல்கிறதா சிவாஜி அவர்கள் விழுவதற்கும்னு சொன்னேன். ஸோ பீஜப்பூர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி அவர்கள் நம்ம கூட இணைச்சிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பார். அப்போ இணைச்சிக்கலாம் அப்படின்னும் போது ஒரு ரஜபுத்திர தளபதி விட்டிருந்திருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஜெய்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அந்த ரஜபுத்திர தலைவர். ஓகேங்களா. ஜெய்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானவர். ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெய்சிங் தலைமையில் ஒரு இராணுவத்தை வந்து அவுரங்கசீப் கிட்ட அனுப்புகிறார். ஓகேங்களா. சிவாஜி அவர்கள் வீழ்த்துவதற்காக யார் ஜெய்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவரை முகலாயர்களான அவுரங்கசீப். ஓகேங்களா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவுரங்கசீப் என்ன பண்ணுவார்னா இந்த ரஜபுத்திரனான ஜெய்சிங்கை சிவாஜி வெல்றதுக்கு அனுப்புவாங்க. சிவாஜி அனுப்ப மாட்டார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இளவரசர் இருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பகதூர் ஷா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். அந்த முதலாம் பகதூர் ஷாவை வேற ஒரு பேர்லையும் அழைப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்போம், மூவாசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனது மூவாசம் அப்படின்னு சொல்லியிருக்கா ஃபஸ்ட்டு பகதூர் ஷா. ஓகேங்களா. இந்த பேர் ரொம்ப முக்கியம். அப்போ யார் இளவரசராக இருக்காங்க அந்த டைமில் ராஜா ஜெய்சிங் அவர்கள் போகிற டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய லேட்டர் டேஸில் முதலாம் பகதூர் ஷா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா தக்காணத்தில் கவர்னராக வந்து பார்த்தீங்கன்னா பதவி ஏற்கிறார். ஓகேங்களா.
ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1665களில் ராஜா ஜெய்சிங்க்கு புரந்தர் உடன்படிக்கை செஞ்சுப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜூன் மாதம் எக்ஸாக்ட்லி சொல்லப்போனால் ஜூனில் வந்து செஞ்சுப்பாங்க. புரந்தர் உடன்படிக்கை அப்படின்றது என்னன்னா, படைகளை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வளைச்சிருப்பாங்க. சிவாஜி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தீரமாக ஒரு தற்காப்பு பலன் வந்துட்டு நிறைய வச்சுருப்பார். பட் ஆனால் அந்த டைமில் வந்துட்டு செட் ஆகிருக்கா, தப்பிச்சு போக முடியாது. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா சரண்டராக என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓகே நான் சைன் பண்ண ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கே அரண்மனைகளில் சைன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்டி தான் பார்த்திங்கன்னா புரந்தர் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ எக்ஸாக்டாக வந்து அந்த உடன்படிக்கை வந்து சிவாஜி அவர்கள் வந்து அந்த கைப்பற்றிய கோட்டைகள்லாம் வந்து அனுமதி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th ஜூன், ஓகே சாரி 11th ஜூன், ஓகே 11th ஜூன் அப்போ எக்ஸாக்ட்லி 1665 அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டைமில் புரந்தர் உடன்படிக்கையின்படி சிவாஜி அவர்களுக்கு கைப்பற்றிய கோட்டைகளை வந்து வைத்துக்கொள்ள அனுமதி கிடைத்தது. ஓகே நெக்ஸ்ட் மன்சப்தாராக செயல்பட்ட பீஜப்பூரை வந்துட்டு மன்சப்தாராக நிறைய பேர் செயல்பட்டு கொண்டிருப்பாங்க. அவங்களுடைய உதவிகள் நிறைய என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மன்சப்தாரோட உதவிகள் முகலாயர்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கொள்வாங்க இந்த புரந்தர் ட்ரீட்டியில். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா ஜெய்சிங் அவர்கள் வழிகாட்டுதல்படி ஆக்ராவுக்கு முகலாய அரசவைக்கு வந்து செல்ல ஒத்துப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் தான். ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா புரந்தர் உடன்படிக்கை செஞ்சாச்சு. ஸோ கோட்டைகள் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு கீழே வந்து விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவரும் நம்பி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்புடைய அவைக்கு வர அப்படின்ற மாதிரி ராஜா ஜெய்சிங்குடைய அந்த ஒப்புதல் படி வந்து வழிகாட்டுதல் படி ஆக்ராக்குள்ளே போவார். ஓகேங்களா. ஸோ அங்கே சென்னும்போது தான் மிகப்பெரிய அவமானங்கள் நடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் சிவாஜி அவர்கள். அதாவது நம்பிக்கை துரோகம், முதுகுல குத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரைட்டர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்பி போகிறாரு. ஸோ புரந்தர் உடன்படிக்கையெல்லாம் போட்டுட்டோமே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலில் அடைக்கப்பட்டுறாங்க. ஸோ சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, பழக்கூடைகள், உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும், பழக்கூடைகள் வந்து ஒளிஞ்சு தப்பிச்சிட்றாரு. 1666களில் பார்த்தீங்கன்னா மே மாதம் சிவாஜியுடைய மகன் சாம்பாஜி அவர்கள் ஆக்ராவை அடைகிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவமரியாதை வந்து காத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 11th ஜூன் 1665 கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் காலங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு வருட காலம் கிட்ட பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து அடைக்க வச்சு அதுக்கப்புறம் பழங்கள் வந்து தப்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய மகன் வந்து வராரு. ஓகே ஓகே ஸோ நான் சொன்ன பாயிண்ட் தான். 1666களில் ஆக்ரா சென்ற சிவாஜி அவுரங்கசீப்பால் சிறைப்பிடிக்கப்பட்டு பழக்கூட மூலம் தப்பி ஓடினார். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1674கள். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது 1670 என்ன அப்படின்னா 1670களில் சிவாஜி அவர்கள் 2வது முறையாக சூரத் நகரை கொள்ளையடிக்கிறார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, முதல் முறையாக சூரத்தை கொள்ளையடிச்ச டேட், அதாவது டேட் கூட தேவையில்லை, இயர் முக்கியம். 2வது முறையாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1670களில். ஓகேங்களா. செகண்ட் டைம் வந்துட்டு 1670 வந்து பார்த்தீங்கன்னா சூரத் நகரை கொள்ளையடிக்கிறாரு. பட் ஆனால் கொள்ளையடிக்க போது என்ன முகலாயர்களுடைய படைகளால் வந்து தடுக்க முடியல. சிவாஜியோடைய அந்த ஆக்ரோஷம் வீரம் என்ன இப்படி பண்ணிட்டாங்கல்ல, அந்த எல்லாமே சேர்த்து சூரத் நகர் மீது காமிக்கிறாங்க. என்னதான் முகலாயர்கள் ஒரு பெரிய இராணுவம் வச்சிருந்தாலும் சிவாஜியோடைய கொள்ளையடிப்பை வந்து தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெராரில் அவர்கள் சிவாஜி வந்து முன்னர் அதாவது சிவாஜி இருக்கார் பார்த்தீங்களா, சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கப்பட்டது ஜாகிர். ஏன்னா வந்து அவர் தந்தை இறந்ததுக்கப்புறம் அந்த பட்டங்கள் வந்து கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால பெராரில் சிவாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னர் கொடுக்கப்பட்ட ஜாகிர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலத்தை வந்து நிலத்துடைய ஒரு பகுதியை வந்துட்டு அவுரங்கசீப் வந்து எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டே சொன்னல அவர் வாங்கின பகுதிகள் எல்லாமே வந்து அவருடைய அனுமதிக்கு கிடைத்தது. நீ வந்து கோட்டைகளை கைப்பற்றின கோட்டைகள் நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சில இடங்கள் கிடைத்தது. இவர் இப்படி பண்ணதுக்கப்புறம் சூரத்தை கொள்ளையடிச்சதுக்கப்புறம் அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா பெராரில் சிவாஜிக்கு அந்த இடம் இருக்குது, அந்த இடத்த தூப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து தூக்கிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் புரந்தர் உடன்படிக்கையில் சிவாஜி அவர்கள் தான் இழந்த கோட்டைகளை திரும்ப மீட்டு வந்து கொண்டு வந்தாரான்னு கேட்டால் கொண்டு வந்தார். நிறைய கோட்டைகள் அனுமதி கொடுக்கப்பட்டாலுமே நிறைய கோட்டைகள் வந்து நீ எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கிட்ட இருந்து அரண்மனைகள், கோட்டைகள், பகுதிகள் நிறைய வந்து எழுதி வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அவரால் தப்பிக்க முடியாது. தப்பிக்க முடிஞ்ச ஒரு வழி வந்து அவர் சைன் பண்ணியிருக்க மாட்டார், சுற்றி வேலை போட்டுருவாங்க. சிவாஜியுடைய தந்திரம் அங்கே ஒர்க் ஆயிருக்காது. ஸோ அதனால் திருப்பியும் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய கோட்டைகள் எல்லாத்தையுமே திரும்ப பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திரும்ப பிடிக்கிறாங்க. அப்போ 1670களில் மேற்கு கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய துறைமுகமான சூரத் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சிவாஜி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. எப்போ 1670. ஓகேங்களா. ஸோ 1670 இல்லை, நோட் பண்ணிக்கோங்க, க்ரானாலஜிக்கல் ரொம்ப முக்கியம். நான் வந்து 66, 60, 70, 74 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1672கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரத் அப்படின்னு சொல்லக்கூடிய பிடிச்சார் பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரையில். அங்கே வந்து சவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய வரி வந்து வசூலிக்கிறார். ஓகேங்களா. சவுத் அப்படின்னா 4ல் 1 பங்கு.
ஓகேங்களா. ஸோ 4ல் ஒரு பங்கு வருமானத்தை வருடாந்திற்கு வந்து கப்பம் கட்டணும் மராத்தியர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ சவுத் அப்படின்னா சூரத். ஓகேங்களா. எஸ்எஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரியணை ஏறுதல். ஸோ சிவாஜி அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1674களில் ராய்கர் கோட்டையில் சத்ரபதியாக முடிசூடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சத்ரபதிக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். சத்ரபதி அப்படின்னா ஆங்கிலத்தில் சுப்ரீம் கிங் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்ர அப்படின்னா குடை அப்படின்னு சொல்லுவாங்க, கூடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கூடையில் தப்பிச்சு போகிறாருல கூடைன்னு சொல்லுவாங்க. பதி அப்படின்னா தலைவன் அல்லது பிரபுன்னு சொல்லுவாங்க. ஸோ சத்ரபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சத்ர அப்படின்றதுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, முக்கியம். கூடை அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஆக்சுவலி இந்த குடை வேறு தான், பட் இருந்தாலும் இப்படி தான் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. பதினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிரபு அல்லது தலைவராக இருப்பாங்க. ஓகேங்களா. ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்கான போர் முயற்சிகள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸாக்டான டேட் தெரிஞ்சுக்கோங்க. 1674 ஓகே. என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 6ஆம் தேதி. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் சிவாஜியோட டைமில் ஜூன் தான் கனெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மேக்ஸிமம் கனெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே சிவாஜி அவர்கள் அவுரங்கசீப் அவர்கள் ஜூலை மாதம் வந்து எடுப்பார். ஓகேங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா ரைக்கர் அப்படின்னு புரந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்படிக்கை ஜூன் மாதம் 11ஆம் தேதி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இங்கே ஜூன் 6ஆம் தேதி ரைக்கரில் கோட்டையில் சத்ரபதியாக முடிச்சுடுறார். சிவாஜியோடைய கடைசி நாட்கள், அதுக்கு முன்னாடி தக்கான போர் முயற்சிகள் நிறைய நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதர உறவிலான நிறைய பேர். ஓகேங்களா. வெங்கோஜி அப்படின்னு சொன்ன ஒன்று விட்டு சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் பகைக்குமோ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வெங்கோஜி அவர்கள் தான் அவங்களும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இக்கோஜி அப்படின்னு சொல்கிறவங்க தஞ்சாவூரை நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணிக்கு அமர்த்துறாங்க. சிவாஜியோடைய கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய மூத்த மகன் ஒருத்தர் இருக்கார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பாஜி அவர்கள். அவர் தான் பார்த்தீங்கன்னா 1666களில் மே மாதம் வந்து வருவார். அவமானமாக அவருக்கும் கிடச்சிருக்கும். ஸோ சாம்பாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாம்பாஜி அவரை கைவிட்டுட்டு முகலாய முகாமில் இணைகிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி மீது சில கசப்பு வெறுப்புகள் இருக்கும். இதை தாண்டி அவுரங்கசீப்போடைய மகன் கிட்ட வந்து இவர் வந்து நட்புறவு கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ அவுரங்கசீப் அவர்கள் அந்த வந்து அக்பர் 2ஆம் அக்பரும் சரி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிவாஜியுடைய மகனும் சரி, 2 பேருமே இணைந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு நிறைய இடைஞ்சல்கள் அவங்கவுங்க தந்தைக்கு தராங்க. ஓகேங்களா. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் லேட்டர் டேஸில் சாம்பாஜி அவர்கள் திரும்பி வந்துடுவாங்க. இதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி கூட ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா. ஸோ அவர் தான் வந்து காரணமாக இருப்பார். ஓகேங்களா. 1 செகண்ட் வந்துடுறேன். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ வந்து சாம்பாஜியை பற்றி படிப்போம். அதுக்கு முன்னாடி சிவாஜி அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா 1580களில் ஓகேங்களா 1680 சாரி நம்ம ஸ்டூடெண்ட் தான் 3 யூனிட் 1 மெட்டீரியல் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் ஓகே. ஸோ 1680 பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் வந்து இயற்கை எழுதுகிறாங்க. ஸோ சாம்பாஜி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பிய போது அவுரங்கசீப்பால் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பார். ஓகேங்களா. ஸோ வந்து அவங்க அப்பா இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஓகே நம்ம திரும்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாம்பாஜி அவர்கள் திரும்பி வந்திருப்பார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா முகலாயர்களான அவுரங்கசீப் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ எங்கே வந்து வச்சுருப்பாங்க சாம்பாஜியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டையில் பன்ஹாலா அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டைகளில் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பாஜி அவர்கள் அதுக்கு முன்னாடி வந்து சிவாஜியோடைய முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷ்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நிர்வாகத்துடைய தலைவர். ஓகேங்களா. ஸோ வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அமர்த்தியா அல்ல மஜும்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர். ஓகேங்களா. ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க. சச்சிவ் மற்றும் சுருனாவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அரசு கடிதங்கள் போக்குவரத்து பொறுப்புகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க. ஓகேங்களா. ஸோ பேஷ்வா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அமர்த்தியா மற்றும் மஜும்தர் அப்படின்றவங்க நிதி அமைச்சர். ஓகேங்களா. ஸோ என்ன நான் இதுக்குமே ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். எவ்வளோதான் பணம் இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும், மஜாவெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நிதி அமைச்சர் ஃபினான்ஸ்க்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க அமர்த்தியா மற்றும் மஜும்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SNES அப்படின்னா என்னது கடிதம். எப்பயுமே கடிதம் எழுதும் நிறைய எஸ் சொல்லி தான் கடிதங்கள் எழுதுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தஸ்பார் உங்களுக்கு டக்குன்னு மறக்கக்கூடாது அப்படின்றதுனால சொல்லலாம். சச்சிவ் அல்லது சுருனாவிஸ். ஓகேங்களா. SNESனால் கடிதங்கள் எப்பவுமே எஸ் சொல்லி தான் எழுதுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்திரி அல்லது வாக்கிய நாவீஸ் அப்படின்னா அரண்மனை விவகாரங்களை கவனிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா. யார் அரண்மனை விவகாரங்களை கவனிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மந்திரி அல்லது வாக்கிய நாவீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரண்மனையில் இருக்கவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து வாக்கியங்கள் மிக 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 குறைவாக தான் பேசுவாங்க. ஏன்னா கோட்டைக்குள்ளே இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேனாதிபதி அல்லது சாரி நௌபத் அப்படின்னா யாருன்னா தளபதி அவர்கள். ஓகேங்களா. ஸோ சேனாதிபதி தான் உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஸோ வந்து சாரி நௌபத் அப்படின்னா என்னென்னா மிலிட்ரியில் போயிட்டு நீ தப்பு பண்ணிட்ட சாரி கேட்டானா வந்து உங்களுக்கு ஈஸியாக மன்னிச்சிட மாட்டாங்க. அது வந்து நார்மல் பீப்புள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் பிகாஸ் நீங்கள் இந்த டானாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் படம் கூட பார்த்துருப்பீங்க.
விக்ரம் பிரபுது. ஸோ அதே சேம் சிஸ்டம் தான் உங்களுக்கு மிலிட்ரியும் இருக்கும். ரொம்ப கடுமையான நிறைய இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் சாரி சொன்னால் நோ சொல்லுவாங்க. நவபத்துனா நோ நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சுமந்தால துபீர் இதில் என்னென்னா எப்பவுமே வெளிநாட்டுக்கு போகிறவங்க என்ன பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இந்த உறவுகளை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய துயரங்கள் துபின்னு அழுதுட்டு என்ன பண்ணுவாங்க, சுமந்துட்டு போவாங்க துயரங்களை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நியாயாதீஷன் தலைமை நீதிபதி, எப்பவுமே நியாயம் சொல்கிறவங்க யாராக இருப்பாங்க, நீதிபதியாக தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பண்டிட் ராவ் அப்படின்னு சொல்லக்கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பண்டிட் ராவ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து அந்த இவங்கள சொல்லுவோம், அதாவது கோயில் பூசாரி பிரிஸ்டலாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு டேபுலர் காலமாக வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 பேர் உள்ளே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சிவாஜி பொறுத்த வரைக்கும் சவுத் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சர்தேஷ்முகி அப்படின்னு சொல்லக்கூடிய வரியை வசூலிச்சிருப்பாங்க. ஸோ சவுத் பொறுத்த வரைக்கும் 4 ஒரு பங்கு. சிவாஜி குரில்லா போர் முறைகளை நிறைய பின்பற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ மராத்திய கடற்படைகளுடைய படைகள் தந்தை என சிவாஜி அவர்கள் போற்றப்பட்டாங்க. ஸோ மராத்திய கடற்படையினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி அவர்கள் போற்றப்பட்டாங்க. 1680 சிவாஜி அவர்கள் காலமாகறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சிவாஜி அவர்களுடைய மகன் சாம்பாஜி அவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க. வரவழியில் சாம்பாஜி வந்து சிறைப்பிடிச்சிருவாங்க. 1689 கொல்லவும் செஞ்சிருவாங்க. வெறும் 9 ஆண்டுகள் காலம் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜாராம் அவர்கள் மராத்திய தலைவராக வந்து பொறுப்பேற்பாங்க. ராஜாராமுக்கு பின் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி தாராபாய் அவர்கள் முகலாயர்களை எதிர்த்து போராடி இருப்பாங்க. ஓகேங்களா? ஷாஜு மகாராஜா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முகலாயருடைய சிறையிலேருந்து விடுதலை பெற்றிருப்பாங்க. ஷாஜியோடைய காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஷாகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாஜி அப்படின்னு சொல்கிறத ஷாகு மகாராஜான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஷாகு இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஷ்வாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் தான் பாலாஜி விஸ்வநாத் அவர்கள் முதலாவது அதிகாரமாக கொண்டிருப்பார். ஸோ இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் தான் வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவினாங்க அப்படின்னு சொல்லலாம். முதலாம் பாஜிராவ் அவர்கள் மராத்தியருடைய கூட்டமைப்பை உருவாக்கினார். ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லக்கூட உருவாக்கியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா, யாருன்னா முதலாம் பாஜிராவ் அவர்களை மராத்தியருடைய மாக்கியவல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாமா. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. மராத்தியருடைய மாக்கியவல்லி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பாஜிராவ் அவர்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்து பதா பாதுஷாஹி அப்படின்னா என்னன்னா லட்சியத்தை கொண்டிருக்கவங்களுக்குலாம் இது வந்து ஒரு லட்சியம். ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஹிந்துவிசம் தான் இருப்பாங்க சத்ரபதி சிவாஜியோட டைமில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்து பதா பாதுஷாஹி அப்படின்னு இது நியூவாக கேள்விப்பட்டிருப்பீங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இது மொத்தத்தை நான் நடத்துகிறேன், ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிவைஸ் மாதிரி கொண்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ பாலாஜி பாஜிராவ் காலத்தில் மராத்தியர்களுடைய எல்லை அப்படின்னு சொல்லும்போது உச்சகட்டத்தில் இருந்துச்சு. இந்த பாலாஜி பாஜிராவ் முதலாம் பாஜிராவ் அவர்கள் இது எல்லாத்துலேயுமே என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் என்னென்ன வந்துட்டு இப்போ ரொம்ப பீக்கில் போனாங்க, ஹைப் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1761 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் பார்த்தீங்கன்னா சிவாஜி அதாவது மராத்தியர்கள் தோற்கடிக்கப்படுவாங்க. மராத்தியர்களுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மராத்திய பேரரசு பார்த்தீங்கன்னா 5 கிளைகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். சதாசிவ ராவ் பாவ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் விஸ்வாஸ் ராவ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த மராத்தியருடைய போர்களில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உயிரிழப்பாங்க. எங்கே அப்படின்னு தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் வந்து உயிரிழக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சதாசிவ ராவ் பாவும் விஸ்வாஸ் ராவும் என்ன பண்ணியிருப்பாங்க, இறந்ததுக்கப்புறம் மாதவ் ராவ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பானிபட் போருக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மராத்தியர்களை மீண்டும் நிலைநிறுத்த வந்து நிறைய முயற்சிகளை செஞ்சுருப்பாங்க. மராத்தியர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 போர்கள் நடந்திருக்கும். ஸோ 1782 பார்த்தீங்கன்னா சால்பாய் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நான் பின்னாடி நடத்துகிறேன், ஜஸ்ட்டு ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக பின்னாடி நடத்துகிறேன். 1782 சால்பாய் உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா சால்பாய் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது 1818 3ஆம் ஆங்கில மராத்திய போருக்கு பின்ன பார்த்தீங்கன்னா பேஷ்வா பதவி ஒழிக்கப்பட்டது. ஸோ கேள்விகளில் எந்த மராத்திய போருக்கு ஆங்கில மராத்திய போருக்கு அப்புறம் பேஷ்வாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிகள் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு கேள்விகள் வந்துச்சுன்னா 1888 அப்படின்னு சொல்லக்கூடியதுல 3ஆம் ஆங்கில மராத்திய வாரில் வந்துட்டு இந்த பதவிகள் ஒழிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ மராத்திய கோட்டைகளை என்ன அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஓகேங்களா? கில்லா அப்படின்னு சொல்லிட்டு பில்லா அப்படின்றது போல கில்லா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சிவாஜியுடைய நிலத்தை முறையாக வந்து அளவீடு செய்ய காதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அது காதி அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகளை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருப்பாங்க சிவாஜி அவர்கள். ஓகேங்களா? ஓகே. சிவாஜி அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்திய நாட்டில் பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக கூட வீரத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? வீரத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சிவாஜி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவா தர்ம உத்தாரக் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டங்கள் வந்து சூடினார். ஓகேங்களா? சிவாஜி அவர்கள் ஐந்தாவா தர்ம உத்தாரக் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டங்களை சூடியிருப்பாங்க. ஓகேங்களா? இது புதுசாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க, நியூ பாயிண்ட். ஓகேங்களா?
ஸோ தர்மம் இல்லை உத்தமம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மராத்தியர்களுடைய நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலைஸ் பண்ண மைய நிர்வாகம் அண்ட் தென் மாகாண நிர்வாகமாக வந்து 2ஆக பிரிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சார்னோபத் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரைப்படை. ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், நோ அப்படின்றது மிலிட்ரி சம்மந்தப்பட்டதாக வரும். ஸோ குதிரைப்படைக்கு. ஓகேங்களா? சார் நோபத். ஓகேங்களா? ஸோ சார் அப்படின்னு குதிரைகள் எப்பவுமே நம்ம சார் அப்படிலாம் கூப்பிடாது. ஓகேங்களா? ஸோ நோ தான் சொல்லி இருக்கும். ஜஸ்ட் ஏதாவது ஷார்ட்கட் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்க்கி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அரசு வழங்கி குதிரைகளை வச்சிருக்கக்கூடியவங்க. ஸோ வந்து குதிரைகள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 2ஆக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட்டாக வச்சிருக்கவங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமாக கொடுத்தது. ஸோ அந்த கவர்மெண்ட் மூலியமாக கொடுத்த குதிரைகளுடைய அந்த வீரர்கள் பேர் என்ன? பர்க்கி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? பர்க்கி. ஓகே, அப்போ வந்துட்டு அடுத்த கேள்வி வரும்ல. நெக்ஸ்ட் என்னன்னா சிலோதார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய சொந்தமாக குதிரை வச்சுருக்கோம், அவங்க ஓனாக வச்சுருக்கவங்க பேர் சிலேதார் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் தான் ஓனாக வச்சுருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மராத்தியர்கள் கடற்படை கொங்கண கடற்படை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு. நான் ஃபஸ்ட்டு பாயிண்டே சொன்னால் கொங்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கன்னோஜி ஆக்ரே வந்து மராத்திய கடற்படையோட புகழ்பெற்ற தளபதியாக இருந்தார். ஓகேங்களா? கன்னோஜி ஆக்ரே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்படை கண். ஓகேங்களா? எப்பயுமே கடற்படை மேலே தான் கண் இருந்துகிட்டே இருக்கும் இந்த கன்ஹோஜி ஆக்ரே அவர்களுக்கு. ஓகேங்களா? ஸோ சிவாஜி அவர்கள் பிராமணர்களுக்கும் கோயில்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிலங்களை வழங்கினார். ஓகேங்களா? மராத்தியர்கள், அதாவது குப்தாஸ் மாதிரியே மராத்தியர்களுடைய காலத்தில் மோடி அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து முறை வந்து பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஸோ இந்த பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூவாக படிச்சிருப்பீங்க. மோடி அப்படின்னு கூடிய எழுத்து முறை. ஷாகு மகாராஜாவுடைய தலைநகரம். ஷாகு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், அவருடைய தலைநகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதாரா. சதாராவில் தான் ஜுவாலி அப்படின்னு கூடியதை ஃபஸ்ட்டு சிவாஜி அவர்கள் பிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இளைஞர்கிட்ட மிகப்பெரிய ஒரு புகழை வாங்கி இளைஞர்களும் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்கர் வம்சத்தில் இந்தூர் பகுதியை ஆண்டவர். ஹோல்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்தூர் பகுதியை ஆள்வாங்க. சிந்தியா வம்சத்தை சார்ந்தவர்கள் குவாலியர் பகுதியை ஆண்டவர்கள். கேக்வாட் வம்சத்தை சார்ந்தவர்கள் பரோட்டா. போன்ஸ்லே வம்சத்தை சார்ந்தவர்கள் நாக்பூர். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். நான் நிறைய ஷார்ட்கட் கூட சொல்லியிருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹோல்கர் இப்போ சிவாஜியுடைய காலத்தில் நிறைய பேர் ஹோல் அப்படின்னு நிறைய பேர் என்னன்னா ஹிந்துவாக இருந்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்தியா வம்சத்தினர் வந்து குவாலியர். ஓகேங்களா? ஸோ சிந்தியா குவாலியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேக்வாட். ஓகேங்களா? ருத்ராஜ் கேக்வாட் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே பிளேயர் இருப்பார். அவர் எனக்கு வந்து பரோட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ போன்ஸ்லே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர். ஓகேங்களா? போன்ஸ்லே அப்படின்னா நாக்பூர். ஓகேங்களா? ஸோ வந்து நாக்பூர் இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஃபோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபோன் நம்ம நாக்கு யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகேங்களா? ஃபோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரகுநாத் ராவ் அவர்கள் பேஷ்வா பதவிக்காக ஆங்கிலேயர்களை உதவியை நாடினார். ஓகேங்களா? ஸோ ரகுநாத் ராவ் தான் மொத்தத்தையும் மாற்றக்கூடிய ஆள். ஸோ பிகாஸ் இவர் தான் போய் ஆங்கிலேயர்கிட்ட கேட்டிருப்பார். மராத்தியர்கள் கொரில்லா போர் முறையை வந்துட்டு மாலிக் அம்பர் கிட்டேருந்து கற்றுப்பாங்க. ஸோ செங்கிஸ்கானுடைய அந்த இவராக வருவார்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அவர்கிட்டேருந்து கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவாஜியுடைய தந்தை பீஜப்பூர் சுல்தானிடம் அதிகாரியாக பணியாற்றினார். சிவாஜி வந்து முகலாயர்கள் வந்து சிறைப்பிடித்திருந்து தப்பி சென்றிருப்பார். ஓகேங்களா? ராய்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டைகள் மராத்தியர்களுடைய கௌரவ சின்னமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சிவாஜி பிற மதங்களை சமமாக நடத்தினார். ஸோ இது வந்து ஹிந்துயிசம், இது கிறிஸ்டியானிட்டி, இது முஸ்லீம், இது ஜெயினிசம், இது சீக்கிசம், இது புத்திசம், இது சௌராஷ்டிரம், இந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே பிரிக்காமல் எல்லா மதத்தில் இருக்கக்கூடியவங்களும் வந்து ஈக்குவாலிட்டியாக நடத்தினவர் தான் சிவாஜி அவர்கள். மராத்திய படையில் நிறைய முஸ்லீம்களுக்கும் முக்கியமான பதவிகள் எப்படி அக்பர் அவர்கள் கொடுத்துருப்பாங்க, ஷாஜகான் அவர்கள் கொடுத்துருப்பாங்க, ஈவன் அவுரங்கசீப் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில ரஜபுத்திர அதிகாரிகளை வந்துட்டு ஈவன் ஷாஜகானோட அதிகமாக வந்து ஆட்சியில் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மவாலி வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சிவாஜியுடைய இராணுவத்தில் மிகப்பெரிய முதுகெலும்பாக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ கேள்விகளில் மவாலினா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்களாக இருப்பாங்க. அவங்க தான் பேக் போன் ஆஃப் மிலிட்ரி, மராத்தாவுடைய மிலிட்ரி அப்படின்னு சொல்லலாம். சிவாஜி அவர்கள் விவசாயத்தை ஊக்குவிக்கிறாங்க. மராத்தியர்கள் பஞ்சத்தை ஓகேங்களா கையாளுவதில் சிறந்த முறையை பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பஞ்சங்கள் வந்திருக்கு, அது அழகாக வந்துட்டு நல்ல முறைகளை பயன்படுத்தி மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மராத்திய பேரரசு இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்துச்சான். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டிக்கிட்ட நம்ம மாட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தாகிரா அந்த மாதிரி 1712க்கு முன்னாடி உங்களுக்கு 1012-06 அந்த டைமில் உங்களுக்கு முஸ்லீம் பீப்புள் உள்ளே வந்திருப்பாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1600 கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹாக்கின்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1601களில் கிறிஸ்டியன்ஸ் வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து அல்மெய்டா அந்த மாதிரி இருக்கக்கூடிய போர்ச்சுகீஸ் ஆளுநர்கள் உள்ள என்ட்ரி ஆயிருப்பாங்க. டேனியர்கள், அதுக்கப்புறம் டேனிஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டச்சுலாம். ஸோ அப்போ கிறிஸ்தவர்கள்கிட்ட அடிபட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள்கிட்ட அடிபட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு முன் உதாரணமாக வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி அவர்கள், இந்த பாயிண்ட் ரொம்ப நியூவாக இருப்பீங்க, நானுமே இந்த புக்ஸ் திருப்பி நான் ரெஃபர் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் இது உண்மையான பாயிண்ட் தான். ஜான்சி ராணி அவர்கள் லக்ஷ்மிபாய் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மிபாய் அவர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மராத்திய வம்சத்தை சார்ந்தவங்களாமா. ஓகேங்களா?
ஸோ பக்கர் அப்படின்னா என்னதான் மராத்திய வரலாற்றுடைய ஆவணங்களை குறிக்கிறதா, ஓகேங்களா. ஸோ பேப்பர்னு அப்போ வச்சுக்கோங்க, பேப்பர்னா டாக்குமெண்ட்ஸ் பேப்பராக, ஸோ இங்கே பக்கர் அப்படின்னு வரும், ஓகேங்களா. சிவாஜியுடைய முடிசூட்டு விழாவை காசி விஸ்வநாதர் வந்து பட்டம் நடத்தி வைத்தார், ஓகேங்களா. யார்? காசி விஸ்வநாதர் அவர்கள் பட்டத்தை நடத்தி வைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாஜி அவர்கள் பாராத்திய கடற்படையுடைய தந்தை என்று அழைக்கப்படார். ஸோ கடற்படை அப்படின்னு வந்துச்சுன்னா முக்கியமானவர் வந்து கண்ணோஜி அப்படின்னு மேலே படிச்சுப்போம், கண் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க. அதுவே யார் தந்தை, பாராத்திய தந்தை, யார் கடற்படை தந்தை அப்படின்னு மராத்தியர்களில் வந்துச்சுன்னா சிவாஜி தான், ஓகேங்களா. மராத்தியருடைய நிர்வாகத்தில் கிராம தலைவர்களை பட்டீல் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. நான் இதான் சொன்னேன், கிராமினி அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு குப்தாஸில் வரும், ஓகேங்களா. ஸோ முக்காடம், ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்துருக்கும். ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. வசீர்னா என்ன, குப்தாஸில் என்ன, மராத்தாஸ் என்ன, முடிஞ்சால் ஒரு டேபிளர் காலம் போட்டு எல்லா வார்த்தையும் எழுதி இதுக்கான மீனிங்ஸ் எழுதிக்கோங்க. குப்தாஸா முகல்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு ஓன் காலம் பண்ணி. ஸோ நகர காவல் அதிகாரிக்கு கொத்தவாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. கொத்தவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. மராத்தியர் இது ரெண்டுமே வந்து டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி, யூஜிபிசிலையுமே ஈவன் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. கிராம கணக்காளரை குல்கர்னி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதாவது குல்கர்னி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. மராத்தியர்கள் முகலாயர்களுக்கு பின் இந்தியாவை பெரும் பகுதி ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஷ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் பாரசீக மொழியிலேருந்து வந்த சொல், ஓகேங்களா. மராத்தியர்கள் கூட்டமைப்பை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆங்கிலேயர்கள் இருக்காங்கல்ல, அவங்க டிவைன் ரூல் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலிசி தான் உருவாக்கியிருப்பாங்க. டிவைன் ரூல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு ஆங்கிலத்தில் தமிழில் சொல்லுவாங்க. இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா பெங்காலை ரெண்டாக உடச்சிருப்பார் கர்சன் அவர்கள். 1905 சம்திங்கில் பெங்காலை ரெண்டாக உடச்சிருப்பார் ஆக்சுவலாக. ஸோ பிரித்தாளும் கொள்கை ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதுதான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து அது இவர் இருப்பார் பார்த்தீங்கன்னா, சின்ன மருது பெரிய மருது வந்து இல்லை இந்த மாதிரி வேண்டாம், எல்லாமே ஒன்றா இருக்கலாம், அப்போ தான் ஆங்கிலேயர்களை ஈஸியாக விரட்ட அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிராப்பள்ளியில் நிறைய இடத்துல சொல்லுவாங்க. பட் ஆனால் கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஸோ 1812 பாஜிராவ் அவர்கள் இரண்டாவது ஆங்கிலேயரோட பசின் உடன்படிக்கை வந்து செஞ்சுப்பாங்க. யார்? 1812, ஓகேங்களா. 2, ஓகேங்களா. 2 இங்கேயே 2. ஓகே, ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த உடன்படிக்கை வந்து மராத்தியர்களோட சுதந்திரத்தை ஆங்கிலேயர்கிட்ட அடகு வச்சது போல் ஆயிடுச்சாமா, ஓகேங்களா. மராத்தியர்கள் இந்திய கட்டடக்கலையில் தனித்துவமான பாணியை வந்து பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மராத்தியர்களுடைய எழுச்சி அப்படின்னு சொல்லும் போது தேசிய உணர்வு வந்து வளர்க்க உதவியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். உங்களுக்கு இப்போ நான் நார்மலாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ப்ரீஃப் பண்ணி நடத்துவோம்ல, அந்த மாதிரி நடத்துகிறேன், ஓகேங்களா. ஓகே, சாம்பாஜி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, டேரெக்டாக ஐரோப்பியர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு வேறு ஒரு ஸ்லைடுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நடத்துகிறேன். இந்த பாயிண்ட்ஸ் போதாது. ஓகே, மராத்தியர்களுடைய காலத்தில் இது முடிச்சிடலாம், கொஞ்சம் தான் 4 பாயிண்ட் இருக்குது. சிவாஜி அவர்கள் கோபிராமணா பிராத்திபாலகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அழைக்கப்பட்டாங்க. ஸோ சிவாஜி அவர்கள் தான் இந்த பிராந்திய அதுக்கப்புறம் கடற்படையோட தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க. மராத்தியருடைய கடற்படை தந்தை அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. பிராமண பிரதிபாலகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா பிராமண பிரதிபாலகர் இதுக்கு வந்து 4 பேர் இருக்குது, தயவு செஞ்சு நான் வச்சுக்கோங்க. பாரதிய கடற்படையுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இன்னொன்றும் வந்து சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா. ஓகே ஃபைன், அந்த பாயிண்ட் இல்லை, ஞாபகம் தானே சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 2-3 பேர்கள் இருக்கும் ஆக்சுவலாக. கோபிராமண பிரதிபாலகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. மராத்தியருடைய இராணுவம் மிக வேகமாக வந்து பயணம் செய்யக்கூடிய திறமை கொண்டவர்களாக இருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் மலை ஏறுதல் வச்சு தான். மராத்தியர்களுடைய காலத்தில் மகாராஷ்டிராவில் பக்தி இயக்கங்கள் மிக செழிப்பாக வந்துட்டு இருந்துச்சு. ஏகநாதர், நாமநாதேவர் அப்படின்னு போன்றவர்கள் மராத்தியத்தோட கலாச்சாரத்தை வந்து வளர்த்தவங்களா இருக்காங்க. சிவாஜி வந்து பெண்களை மிக கௌரவமாக நடத்தியிருப்பார். கௌரவத்தையும் பாதுகாப்பையும் மிக உறுதியாக வந்து கற்றுக் கொடுத்துருப்பார். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் மேக்ஸிமம் வந்து ஃபைட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. வீரம் செலுத்த பெண்மணிகளாகவும் இருந்திருப்பார். கௌரவமும் படுத்துவார், அதைத்தையும் மரியாதை கொடுக்கக்கூடியவராக இருந்திருப்பார். மராத்திய நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் நேர்மையான நீதி வழங்கலுக்கு வந்து பெயர் பெற்றவங்களா இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ கரெக்டாக வந்துட்டு தீர்ப்பு வழங்குறதுக்கு வந்து பெயர் பெற்றவங்களா இருப்பாங்க. ஸோ வந்து மிஸ்ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க. சிவாஜி பயன்படுத்திய வாளுடைய பெயர் பவானி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் புதுசாக படிப்பீங்க, பவானி, ஓகேங்களா. நீங்கள் விஜய் படத்தில் மாஸ்டரில் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் சேது பேர் பவானி தான். ஸோ அப்படி கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. மராத்திய அரசு ஒரு தர்ம ராஜ்யமாக கருதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டுகளில் மராத்தியர்கள் முகலாயர்களுடைய பேரரசை வந்து பாதுகாப்பாளர்களாக மாறியிருக்காங்க. 18th செஞ்சுரியில் மராத்தியர்களுடைய வீரம் இந்தியாவிலுமே இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய போற்றுதற்க ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1818களில் மராத்திய பேரரசு முழுமையாக ஆங்கிலேயருடைய வசம் வந்துச்சு. ஸோ 1802 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது உடன்படிக்கை
கோரிக்கை போட்டிருப்பாங்க. அப்போ ஆங்கிலேயர்கிட்ட அடகு வச்சதாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 10-12 வருட காலங்களுக்குள்ளே என்னன்னா ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தியர்களுடைய மற்ற பேலன்ஸ் பார்க்கலாம். சாம்பாஜி ஆகட்டும், ஷாஹு மகாராஜா இவங்களை பற்றி பார்க்கலாம். சாம்பாஜி பொறுத்த வரைக்கும் சிவாஜியை தொடர்ந்து அவருடைய மகனான சாம்பாஜி அவர்கள் வராரு. ஸோ அந்த அனாஜி தந்தோவுடனான சச்சரவுக்கு பின்னர் யார் அந்த அனாஜி தந்தோவா அப்படின்றது நான் லேட்டரில் சொல்கிறேன். ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கும் சாம்பாஜி அவர்களுக்கு. அதெல்லாம் சரி பண்ணிட்டு சாம்பாஜி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. சிவாஜி மறைஞ்சதுக்கப்புறம் 1-2 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மூத்த மகன் சாம்பாஜி மராத்திய இராணுவத்திற்கான தலைமையும் ஏற்று முகலாயர்களுடைய பகுதிகளுக்கு நுழைய ஆரம்பிக்கிறாரு. ஸோ பெரார்லேருந்து பார்த்தீங்கன்னா பகதூர்பூரை வந்து கைப்பற்றி அங்கேருந்து சொத்துக்களையும் கைப்பற்றார். எங்கள் பெராரும் பகதூர்பூரில் வந்து கைப்பற்றாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய சேடுகள் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மார்வார். அந்த மார்வாரில் ராத்தோர் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பத்தை சார்ந்த துர்காதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பை எதிர்த்து நிறைய கழகம் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அவருடைய மகானான அக்பர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட மகாராஷ்டிராவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாஜி அவர்கள் அந்த அரசவையில் பாதுகாப்பாக வந்து தங்க வைக்கப்பட்டிருப்பார். ஏன் இந்த பாயிண்ட் இங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி சாம்பாஜி அவர்களும் அவுரங்கசீப்போடைய மகனான 2ஆம் அக்பரும் நல்ல ஒரு நட்புறவு கொண்டவர்களாக ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் என்னாங்கன்னா சாம்பாஜி அவர்களும் இல்லை, நான் மீண்டும் என்ன பண்ணுறேன், சிவாஜி கிட்ட போய் நான் என்னோட மராத்தியத்தை வந்து ஆள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். ஸோ இந்த டைமில் என்ன ஆகும்னா ஒரு இடத்துக்கு அந்த பெரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகதூர்பூரில் தாண்டி வந்துட்டு இருப்பார். ஸோ மார்வார் அந்த ராத்தோர் வந்து குடும்பங்கள்லாம் சேர்ந்துருக்கும். அந்த குடும்பத்தில் முக்கியமானது யாருன்னா துர்காதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா அவுரங்கசீப்போட ஆட்சி முறைகள் பிடிச்சிருக்காது. ஸோ நிறைய கழகங்கள் செய்திருப்பாங்க. யார் கூடனா அவருடைய மகன் அவுரங்கசீப்போடைய மகனான 2ஆம் பகதூர் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தேவையில்லாத வேலை பார்த்துருப்பார். ஸோ அவர் வந்து அந்த பகுதிகளுக்கு அந்த வீரம் அதாவது போர் எடுத்து போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் உங்களுக்கு பாதுகாப்பாக அவுரங்கசீப் வந்து எந்த தொல்லையும் இருக்காத மாதிரி நான் உங்களுக்கு பாதுகாப்பாக தங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாஜி அவர்களை தங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா சாம்பாஜி அவர்களை தங்க வச்சுருப்பாங்க. 1681 அவுரங்கசீப் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தக்காணம் வந்து அடைஞ்சிருவார். இந்த விஷயம்லாம் கேட்டு தக்காணத்தை வந்து அடைஞ்சிருவார். ஸோ இந்த பீஜப்பூரையும் கோல்கண்டாவையும் கைப்பற்றி இணைக்கிறதுக்காக அவுரங்கசீப் அவர்கள் முக்கிய நோக்கமாக வந்திருப்பார். எப்படியும் சாம்பாஜியும் அடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இருக்கக்கூடிய 1687 சுல்தானியர்களுக்கும் அவுரங்கசீப் வந்துட்டு சுல்தானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்கான்ஸ் தாண்டி இருக்கக்கூடிய சுல்தானியங்கள் எல்லாமே அவுரங்கசீப் கிட்டே விழுந்திருக்கும் 1687. ஸோ 1681 தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வருவார். தக்கான பகுதிகளுக்கு சுல்தானியமுக்கு வருவார். 1687 பார்த்தீங்கன்னா சுல்தானியம் அவுரங்கசீப் கிட்டே விழுந்திருக்கும். சரி, ஒரு வருட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமான காலப்பகுதிகள் அப்படின்னு சொல்லும் போது சாம்பாஜி அவர்கள் கைப்பற்றப்பட்ட பகுதிகள் எல்லாத்தையுமே அவுரங்கசீப் கிட்ட வந்து சித்திரவதைக்கு உள்ளடக்கி என்ன பண்ணுவார்னா கொல்லப்பட்டிருப்பார். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த துர்காதாஸ் ஆகட்டும் அந்த அக்பர் 2ஆம் அக்பர் ஆகட்டும் அவங்களுக்கு சாம்பாஜி அவர்களை பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக ஒரு கோயிலுக்குள்ளே அமைச்சு வச்சாங்கன்னு சொன்னல. அப்படி கோயிலுக்குள்ளே அமைச்சும் போது கவி காலாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இங்கே எழுதுறேன் நான் கவி காலாக்ஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவர் என்ன பண்ணுறாராமா, ஆக்சுவலாக இவர் வந்து யாருன்னா ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறவர் அண்ட் தென் வந்து பண்டிதர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்ணுறாராமா, இவர் வந்துட்டு அங்கே இருக்கும்போது சிவாஜி நான் ஃபஸ்ட்டே சொன்னல சாம்பாஜி அவர்கள் சிவாஜி எதிர்த்து வந்து இருப்பார். கழகம் சின்ன சின்ன கழகம் செஞ்சுருப்பார். அரசவைக்கு வந்திருக்க மாட்டார். லேட்டரில் வருவார். அது எல்லாம் யாராலனா இவரால் தான், கவி காலாஷ் மூலயமா தான். ஸோ இவர் சொன்னதை கேட்டு தான் வந்து இவர் வந்து நடக்க ஆரம்பிச்சிருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பாஜி அவர்கள். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த சாம்பாஜியோடைய குடும்ப அர்ச்சகராக வந்து இந்த கவி காலாஷ் அவர்கள் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து அந்த கவி காலாஷ் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கக்கேடான நிறைய செல்வங்களை வந்துட்டு ஆட்டி படைச்சிட்டு இருந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ தேவையில்லாம நிறைய செல்வங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய வந்து அன்வான்டாக இருக்கக்கூடிய இது தேவை அப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சரக்கு வித்தோ இல்லை அந்த மாதிரி வந்து பானங்கள் வித்தோ ஸோ எந்த முறையில் சம்பாதிக்கக்கூடாதோ அந்த முறையில் இருக்கக்கூடிய நிறைய செல்வங்களை வந்து ஒழுக்கக்கேடான செல்வங்களை இவங்க வந்து வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாஜி அவர்கள் ஆக்ராவில் வந்து தப்பிக்கும் போது வாரணாசியில் கவி காலாஷை வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ அப்போ மீட் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்துட்டு இவனுக்கு பாதுகாவலராக இரு அப்படின்னு சொல்லிட்டு யார் சிவாஜி அவர்கள் கவி காலாஷ் கிட்ட சாம்பாஜியோட பாதுகாவலராக இருன்னு சொல்லிட்டு ஆக்ராவில் சொல்லிட்டு போவார். ஸோ அப்போ அந்த சாம்பாஜி அவர்கள் லேட்டர் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாறிடுவார். அப்பயே விட்டு போயிருப்பார். ஆக்ராக்கான சிவாஜி உயிரோட இருக்க போய் மாறிடுவார். அதுக்கப்புறம் இந்த அதாவது துர்காதாஸ் அவர்களும் இவங்களும் சேர்த்து வைக்கும்போது கவி காலாஷ் தான் கூட இருப்பார் ஒரு கோயில்களில். ஓகேங்களா. சில புத்தகங்களில் வேறு மாதிரி வரும். நான் படித்த புத்தகங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கும். கோவிலில் வந்துட்டு இவர் தான் கூட வந்து பாதுகாப்பெல்லாம் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பாஜி வந்து பத்திரமா வந்து என்ன பண்ணுவார்னா ரெய்கார் கோட்டைக்கு அழைச்சி கொண்டு போயிருப்பார். எப்போ சிவாஜி அவர்கள் ஆக்ராவில் சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து சிவாஜி அவர்கள் தப்பிச்சு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாம்பாஜி அவர்கள் அழகாக ரெய்கார் கோட்டைகளுக்கு மாறு வேஷங்கள்லாம் போட்டுக்கொண்டு அவர் போய் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டுருப்பார். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச சபையில் இவருக்கான ஒரு இடம் வந்து கொடுக்கப்படும். ஏன்னா ஒரு இளவரசனை பத்திரமா கூப்பிட்டு வந்தா இவ்வளோ பெரிய சிக்கலான சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு கவி கைலாஷ்க்கு ஒரு இடத்தை கொடுப்பாங்க. ஆனால் இந்த கவி கைலாஷ் அவர்கள் அரச சபை முழுவதுமே அவருடைய பொறுப்பு மேலாதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மேலாதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. கவி கைலாஷ் என்னதான் இவ்வளோ கேப் மாதிரியாக இருந்தாலுமே சரி, அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அறிஞர் மற்றும் கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல கவிதை எழுதுவார், மிகப்பெரிய அறிஞர். அதனால் சபையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இவர்கிட்ட ஐடியாவும் கேட்கக்கூடியவராக இருந்திருக்காங்க. அப்படி என்னதான் இருந்தாலுமே மாந்திரிகம் செய்யறதுலேயும் மிகப்பெரிய ஒரு ஆளாக இருந்திருக்காரு. அறிவு இருக்குது, கவிஞராக இருக்காரு. அறிவு இருக்கவங்க ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. பிளாக் மேஜிக் செய்யக்கூடிய மாந்திரிகமும் செய்வாங்க. ஸோ அந்த பிளாக் மேஜிக் செய்யறதுனால நிறைய பேர் கவி கைலாஷ் கிட்ட எப்படி சொல்கிறது நெருங்க பயப்படுவாங்க. ஸோ சாம்பாஜி அவர்களும் அந்த கவி கைலாஷோடைய பிளாக் மேஜிக்கால் தான் சிவாஜியை எதிர்த்தாங்க அப்படின்ற ஒரு கதையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் குறிப்பிட்ட காலங்கள் சாம்பாஜி அவர்கள் சிவாஜியை எதிர்த்தார்கள் கவி கைலாஷ்னால, அந்த மாந்திரிகம்னால அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ முகலாயருடைய படைகளில் சாம்பாஜியை வந்து கைது செஞ்சு கொண்டு போயிடுறாங்க. அப்போ கவி கைலாஷ் அவர்களும் வந்து அந்த டைமில் உடன் இருப்பாங்க. ஸோ கவி கைலாஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து ஒரு கட்டளை இடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனை ஃபஸ்ட்டு பிடிச்சி கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சித்திரவதைக்கு பயங்கரமாக வந்து உள்ளடக்கி இந்த கவி கைலாஷ் அவர்கள் கொல்லப்படுறார். ஸோ அதுக்கப்புறம் சாம்பாஜி முடிகிறார். ஸோ இதோட வந்து கொல்லப்பட்டுறாங்க. ஸோ 1687 பார்த்தீங்கன்னா அந்த சாம்பாஜி அவர்களுடைய சாப்டர் எண்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாஹு மகாராஜா. ஓகேங்களா? ஸோ ஷாஹு மகாராஜா வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? நான் இந்த இது உங்களுக்கு சொல்கிறேன். தாராபாய் ஷாஹு மகாராஜா வருவாங்க. இந்த முக்கிய பிரதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தால, பேஷ்வா பிரதம மந்திரி அப்படின்லாம் சொல்லியிருந்தால, அதை மட்டும் நான் ஒன்று சொல்கிறேன். ஓகே. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கிய பிரதான் அப்படின்னாலும் ஒன்று தான். பிரதம மந்திரி, பிரதான், பேஷ்வா, பிரதம மந்திரி எல்லாமே நாட்டில் இருக்கக்கூடிய பொது நலன்களையும் அதோடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தக்கூடியவங்க முக்கியமான கடமையாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அமத்தியா மஜும்தர் அப்படின்றவங்க நிதியமைச்சர்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா அரசோடைய அனைத்து துறை பொது கணக்குகள். ஓகேங்களா? ஸோ வந்து அதாவது ஜென்ரல் மேத்தமெட்டிஷியன்ஸ், அதாவது பொது கணக்குகளில் ஆராய்ந்து அவங்க வந்து ஒப்புதல் இட்டு கையெழுத்துறது தான் அவங்க வேலை. ஓகே, இவ்வளோ செலவாயிருக்கு, இந்த செலவாணி வந்து இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத அது ஃபுல்லாக செக் பண்ணி டாக்குமெண்ட்டை சைன் பண்ணுறது தான் இந்த மஜும்தருடைய வேலையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபினான்ஸ் அமைச்சராக இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. செகண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாக்கிய நாவீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மந்திரி. இவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசருடைய நடவடிக்கைகளையும் நீதிமன்ற நடவடிக்கைகளையும் ஆவணங்கள் வடிவில் பராமரிக்கிறவங்க. ஓகேங்களா? யார்? அரசருடைய. ஓகேங்களா? இவங்க தான் வாக்கிய நாவீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். ஸோ அரண்மனையுடைய விவரங்களை கவனிப்பவ அப்படின்னு சொன்னால. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசருடைய நடவடிக்கைகளையும் சேர்த்து கவனித்து நீதிமன்றம், அதாவது ஜட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல சொல்லக்கூடிய நடவடிக்கைகளையும் ஆவணங்களாக டாக்குமெண்ட்ஸாக எழுதக்கூடியதும் இவங்களுடைய வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி நௌபத் அல்லது தலைமை தளபதி. ஓகேங்களா? ஸோ சாரி நௌபத் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஓகே. சாரி நௌபத் அப்படின்னா வந்து இராணுவ தளபதி, அதான் தலைமை தளபதினு சொல்கிறாங்க. இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கிறது, அதுக்கப்புறம் அந்த அமைப்புகளை எப்படி சொல்கிற அமைப்புகளை ஸ்டார்ட் பண்ணுறது, இது ரீதியாக வந்து பராமரிக்கிறது, இது எல்லாமே இராணுவத்தில் இருந்து நிர்வகிக்கக்கூடிய மொத்த பொறுப்பு கவனிப்பும் வந்து இவங்க தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அஷ்டபிரதான் அப்படின்னா என்னென்னா அந்த சபையில் கிட்டத்தட்ட 8 அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. அதுதான் அஷ்டபிரதான் சொல்லுவாங்க. கிருஷ்ணதேவராய அஷ்டதிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமந்த் தென் துபீர் அப்படின்னு சொன்னல, இந்த இடத்துல வந்து டாபீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் கேள்விகளில் வந்து மேம் சொல்லாதீங்க, துபீர் இல்லை டாபீர் அப்படின்னு சொல்லலாம். இவர் யார் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். மன்னருக்கு போர் பற்றியோ இல்லை அமைதி குறித்து ஏதாவது ஆலோசனைகள் வேணும் அப்படின்னா எல்லா விஷயங்களுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. பிற நாடு தூதுவர்களோ இல்லை பிற நாட்டுடைய பிரதிநிதிகள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோ வரவேற்கக்கூடிய பொறுப்புகளையும் இவங்க ஏற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நியாயாதீஷ் அல்லது தலைமை நீதிபதி இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிமை மற்றும் இராணுவம். ஓகேங்களா? சிவில் மற்றும் மிலிட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியதில் நீதிக்கு பொறுப்பேற்றவங்க. ஓகேங்களா? சிஎம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவில் மிலிட்ரிக்கு. அதுக்கப்புறம் இந்த பண்டிட் ராவ் இருக்காங்களா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர்கள்லாம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்டிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்கள் பண்டிட் ராவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓகே, அல்லது தியாக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தியாக்ஸா அப்படின்னு சொல்லக்கூடியதும் இவங்களுடைய பேர் தான். இன்கேஸ் பண்டிட் அப்படின்றது ஈஸியாக கனெக்ட் ஆகும்.
சதர் அப்படின்றது இவங்களுடைய பேர் தான். எத்தனை பேர்கள் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முதாசிப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? முதாசிப் அல்லது மத தலைவர். ஓகேங்களா? ஸோ இந்த 5 பேருமே பண்டிட்டோ இல்லை வந்து மத தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகேங்களா? இந்த சமயம் சார்ந்த இல்லை வந்துட்டு மதம் தொடர்பான சடங்குகளை வந்துட்டு செய்கிறதோ, இல்லை தான தர்மங்களுக்கு வந்து போற்றுகிறதோ, சமூக திட்டங்கள், அதாவது சமூக சட்டத்திட்டங்கள், அதாவது ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட திட்டங்களோ இல்லை பொது ஒழுக்க நடைமுறைகள் நெறிப்படுத்துவதோ இவங்களுடைய வேலையாக இருந்திருக்காங்க. ஒரு நீதிபதியாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மத சட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களுக்கு எதுக்கு இத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனத்தியாக்ஷா அப்படின்னு சொல்கிறது தர்ம தானங்களை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? தனத்தியாக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. சதர் அப்படின்ற பேரும் முதாசிப் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா சச்சிவ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த சச்சிவ் அப்படின்றதுக்கு வந்து சுர்னாவீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்ல போனால் உள்துறை செயலாளர். ஓகேங்களா? அதாவது உள்துறை செயலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ் அப்படின்னு நமக்கு வச்சுக்க சொன்னோன்னா ஸோ அவங்க தான் உள்துறை செயலாளர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசருடைய அன்றாட கடித போக்குவரத்துகளை கவனிச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அரசர் வந்து இப்போ இருக்கார், இங்கே வந்து ஒரு பீஜப்பூர் சுல்தானுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, அந்த பொறுப்பையும் இவங்க ஏற்றுப்பாங்க. ஸோ என்ன கடிதங்கள் எழுதுறாங்களோ அதை சேகரித்து இவங்க வந்து எழுதி வைப்பாங்க. ஸோ அன்றாட கடித போக்குவரத்துகளை கவனிக்கக்கூடிய அந்த கவனித்து கொண்டிருக்கக்கூடிய இதுவாக இருப்பாங்க. இதை தாண்டி வரவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஓகேங்களா, வரைவு திருத்தங்கள் வரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலதை மட்டும் இவங்க இன்வால்வ் ஆகுவாங்க. ஏன்னா வந்து நான் மேலேயே சொல்லியிருப்பேன் வேற அவங்க இன்வால்வ் ஆகுவாங்கன்னு சொல்லிட்டு. சில விஷயங்கள் அதிகாரங்களை வந்துட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்வால்வ் ஆகுவாங்க. ஸோ வேற என்ன இவங்களோட முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த பர்கானா அப்படின்னு நம்ம மேலே பார்த்தோமா, பர்கானாக்களுடைய கணக்குகளை, ஓகேங்களா, ஸோ கணக்குகளை இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்ப்பாங்க. எஸ்பெஷலி பர்கானாவை மட்டும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்து இந்த செக்ஷன் முடிக்கலாம், கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனுக்கு போகலாம். ஓகேங்களா?